என் தாய்மொழி தமிழுக்கு என் முதல் வணக்கம். உயிர் கொடுத்து உடல் கொடுத்த என் தாய் தந்தையருக்கு எனது நன்றிகள். நன்றி மறப்பது நன்றன்று. நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மேடையில் வீற்றிருக்கும் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று. இதை மட்டும்தான் என் தந்தை எனக்கு இன்று வரை சொல்லி வருகிறார், சொல்லியும் வளர்த்திருக்கிறார். தீக்கிட்டு என்ற என்னை அரசியல் களத்திற்கு அழைத்து வந்து பின்பு அதை கலை ரீதியாக நான் அரசியல் களத்தில் பயணம் மேற்கொண்ட போது என்னை முதலில் குகன்குமார் மற்றும் சுமேஷ்குமார் இருவரும் இணைந்து என்னை என்னுடைய கலை பயணத்தை தொடங்கி வைத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அங்கிருந்து ஆரம்பித்த என்னுடைய கலை பயணம் பிறகு தயாரிப்பாளர் அண்ணன் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் மூலியமாக மேதகு படத்தின் திரையிடலும் போது அவர் கூட எனக்கு பழக்கமாச்சு. அப்பையிலேருந்து நான் அண்ணன் கூட வந்து நான் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து அவர் என்னை அழைச்சிட்டு வந்தாரு. அதுக்கப்புறமேல அவரே வந்து அண்ணன் கருணாஸ் அவர்கிட்ட அழைச்சிட்டு போனாரு. அங்கேயே என்னுடைய பயணம் தொடர்ந்தது. இவங்க பிறகு அண்ணனே கூப்பிட்டு இல்ல தம்பி நீ எனக்கு இன்னொரு படம் மண்ணுன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து இந்த படம் மண்ணு வச்சிருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்கு. என்னை அடையாளப்படுத்தி இவங்க கிட்ட ஏதோ ஒரு கலை இருக்கு அப்படின்னு என்னை முதல் அடையாளப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி. நான் சொல்வது போல நான் என்றும் நன்றியுடையவன். ஒரு முறை யாரேனும் ஏதோ ஒரு உதவி செய்து விட்டால் கூட சாகும் முறை நான் மறக்க மாட்டேன். அதுபோல என்னை இந்த கலைத்துறையில் முதலில் கைப்பிடித்து அழைத்து வந்தது இவர்கள் தான். இவர்கள் எல்லாத்திற்கும் மூத்தவராய் ஒருவர் எங்களை ஒருங்கிணைத்தார் எங்கள் அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். என்றும் நன்றியோடு இதுவரை உன்னுடன். ஆட்டி. இந்த ஆட்டிங்கிற தலைப்பை எப்படி எடுத்தோம் அப்படின்னா, இந்த ஆட்டிங்கிற சொல் ஒரு பெண்ணுக்குரிய சொல். இந்த ஆட்டியிலிருந்து மருவி வந்ததுதான் பெண்டாட்டி, பாட்டி, பூட்டி. ஒரு ஊரை ஆட்டி வைப்பவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஆட்டி. ஒரு ஊர் தலைவியோ இல்ல ஒரு இல்ல தலைவியோ அவர்களை ஆட்டி என்று சொல்லுவார்கள். இந்த கதையை நான் எங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, தமிழர்களுக்கு அதிகப்படியான குலதெய்வங்கள் பெண் குலதெய்வங்கள். ஒத்துக்கிறோமா? அப்ப ஏன் பெண்கள் தமிழர்களுக்கு குலதெய்வங்களா இருக்காங்க? அதிகப்படியான குலதெய்வங்கள் ஏன் பெண்களா இருக்குன்னு நம்ம தேடி போகும்போது ஒரு பெரிய வரலாற்று உண்மை நமக்கு தெரிய வருது. பெண் குலதெய்வங்களோட அடிப்படையாதான் இந்த படங்களை நாங்க பண்ணியிருக்கோம். அந்த நம்பிக்கையில தான் இன்ன வரைக்கும் எங்களுடைய குலதெய்வங்கள் என்னை கைவிடவே இல்லை. உதாரணமா இந்த ஆட்டி படம் ஆரம்பிச்சதுல இருந்தே நான் எங்க கோயில் கடிக்கிட்டு போயிட்டு வரேன். நான் வந்து குலதெய்வ வழிபாட்டுல ரொம்ப ஈடுபாடோட உள்ளவன். அடிக்கடி எங்க கோயிலுக்கு போவேன். எங்க சாமி பேர் வந்து அடைக்கலங்காத்தார். அங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 சாமி வந்து காத்தாயி, பேச்சியம்மான்னு ஏகப்பட்ட சாமி இருக்கும். மங்கம்மான்னு ஏகப்பட்ட சாமிகள் இருக்கும். பெண் தெய்வங்கள் இருக்கும். முதல்ல பெண் தெய்வங்களை வழிபட்டுட்டு தான் அப்புறம் ஆண் தெய்வங்களுக்கு போவாங்க. இது எங்களோட வழிபாட்டு முறை. அப்படி இந்த படம் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வரும்போது நான் எங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் மாஸ்டர் நினைச்சுக்கிறேன். இன்ன வரைக்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. என்னுடைய குலதெய்வங்கள், என்னுடைய பெண் குலதெய்வங்கள் என்னை காப்பாத்தி இது வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட இந்த ப்ரமோஷன் இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இந்த ப்ரமோஷனுக்கு என்ன பண்ணலான்னு ரொம்ப வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஐயா இந்த ப்ரமோஷனுக்கு யாராவது வரணுன்ற போது முதல்ல அண்ணனுக்கு தான் ஆச்சு பேசினேன். அண்ணன் கொஞ்சம் வேலையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் எங்க தெய்வத்துக்கிட்ட வேண்டினேன். அப்புறம் தெய்வம் வந்து சின்ன சின்ன கருப்பு சாமியா கண்ணில் காட்டுச்சு. உங்களெல்லாம் கூப்பிடு அம்மா எனக்கு பெரிய கருப்பு வேணுமான்னு. நீ போடா அதோட சுத்திட்டு இருக்கான் வருவாடா போடானுச்சு. என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு. ஆமாடா 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன், ஏதோ மலையில ஏறி உரிமையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காண்டா. நேரம் நீ போட மரத்தை காப்பாத்த சென்னையில வந்து அருவாவோட சுத்திட்டு இருக்கான், நீ போடானுச்சு. சொன்ன மாதிரி எங்க தெய்வம் சொன்ன மாதிரி சொன்னாலும் சொல்லாட்டியும்
எங்க இனத்துக்கு எங்க அண்ணன் கருப்பு தான். அதுவும் சும்மா இந்த வேல் கம்பு வச்சிருக்க கருப்புலாம் கிடையாது, பூரா அருவாளோட சுத்திட்டு இருக்க கருப்பு. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஜனநாயக முறையில் நாங்க கருப்பு சாமியை கும்பிடுறதுனால நாங்க பேசாம சுத்திட்டு தெரிகிறோம். எங்களுடைய உரிமையை காக்க வந்த அன்பு அண்ணன் எங்களுடைய கருப்பன் சீமான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தற்போது இந்த படத்தில் பணியாற்றிய நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, அண்ணா வேற பேசணும், அதனால இந்த படத்துல பணியாற்றிய எல்லா டெக்னீஷியன்ஸையும் கூப்பிடுறேன். எல்லாம் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க பேசியிருக்க. முதலில் இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எழுதுவோம், ஸ்டோரி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே எழுதுவோம், ஸ்கிரீன் பிளே எழுதிட்டு அதுக்கப்புறம் கேஸ்டிங், இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம ஷூட்டிங் போவோம். இது ரிவர்ஸ்ல நடந்துச்சு. ஸ்டோரி எழுதியாச்சு, நாங்க ஒன்று எழுதியாச்சு, ஷூட்டிங்லாம் முடிச்சு எடிட் பண்ணிட்டோம். படத்தை எடிட் பண்ணி பக்காவா ரெடி பண்ணி வச்சுட்டு படத்தை போட்டு காமிக்கிறோம். படத்துல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. என்னடா இன்னும் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, சரி நமக்கு தெரிஞ்ச தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்கிரீன் பிளே ஜாம்பவான் யாருக்குமே தெரியாது. அவர் இன்ன வரைக்கும் அண்ணனை வெளியில யாருமே சொல்லல. அவன் மிகப்பெரிய ஸ்கிரீன் பிளே ஜாம்பவான் எங்க அண்ணன். இன்டர்நேஷனல் மூவிஸ் தான் ஃபுல்லா பார்ப்பாரு. டே அந்த இங்கிலீஷ் படம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. டே அந்த இங்கிலீஷ் படம் பார்த்தா இந்த இங்கிலீஷ் படம் பார்த்தியா, ஃபுல்லா இன்டர்நேஷனல் மூவிஸ் எல்லாம் கையில டிப்ல வச்சிருப்பாரு. ஸ்கிரீன் பிளே ஜாம்பவான் அடுத்து எங்க அண்ணன் தான். படத்தை கொண்டு போய் போட்டு காட்டலாம். என்னடா என்னடா தம்பி அப்படின்னாரு. ஆனா இல்லைன்னா எனக்கு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னா, எடிட்டருக்கு எனக்கு தூக்கம் வரல. முதல் நாள் படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு போய் காட்டணும். உட்காந்து படத்தை பார்த்தாரு. படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு கூப்பிட்டாரு, உள்ள கூப்பிட்டாரு. ஜாம்பவான் யாருன்னு சொல்றேன், ஸ்கிரீன் பிளே ஜாம்பவான். உள்ள கூப்பிட்டாருன்னா, என்னென்ன ஒரு மாதிரியே இருக்குங்க. ஒண்ணும் இல்லடா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல இருக்கு, செகண்ட் ஹாஃப் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு. மாத்தினாரு பாருங்க ஸ்கிரீன் பிளேவ. நான் மிரண்டேன். என்ன இப்படி பண்ணிட்டீங்க, என்ன ஆமா நான் இப்படி சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்னே மொத்தமா மாத்தி, இப்ப நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு அரை மணி நேரம் பரபரன்னு தீயா இருக்கு. அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ண. கிட்டத்தட்ட நானும் ஒரு 10 வருஷமா இந்த தமிழ் தேசிய காலத்துல பயணிக்கிறோம். மிகப்பெரிய ஸ்கிரீன் பிளே ஜாம்பவானா வரப்போற எங்க அண்ணன் திருமுருகன் அவரை அன்போடு மேடை கிடைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி ரொம்ப நெகிழ வச்சிருவான். அது படத்துலையும் தான், பாசத்திலையும், ரெண்டுலையுமே செய்வான். அவன் தான் என் தம்பி கிட்ட. உண்மையில என்னன்னா, ஆகச்சிறந்த சினிமாக்களை எடுக்கிறதுக்கான சிறந்த படைப்பாளிகள், திறமசாலிகள் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள். அது குறிப்பா தமிழ் சினிமாவில் நிறைந்திருக்கார்கள். அவர்களின் ஆகச்சிறந்த கதைகளை நான் பூங்காக்களிலும், மொட்டை மாடியிலையும், தேநீர் கடைகளிலும் கேட்டிருக்கிறேன். ஆனா திரையில் மட்டும் பார்த்ததில்லை. அதுக்கான வாய்ப்பு என்னன்னு தெரியல. அது திரையில எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதையும் நம்ம சரி பண்ணணுங்க. தமிழ் சினிமாவில் ஒரு சிறிய தொகையில் பெரிய படம் எடுக்கிற திறமசாலி தம்பி கிட்டு. அவன் மேதகுன்னு ஒரு ஆகச்சிறந்த படம் எடுத்தான் தலைவரை பத்தி. அந்த படத்துக்கு முன்னாடி அத ஒரு குறும்படமா எடுக்கும் பொழுது என்கிட்ட வந்தான். ஆனா இது மாதிரி ஒரு இது பண்ணணும், ரைஸ் ஆஃப் கரிகாலன் நீங்க நடிக்கணும். அப்ப அதுல நான் நடிச்சு கொடுத்தேன். கஜா புயல் காலகட்டத்துல நாங்க களத்துல நின்று போராடும் போதுதான் தம்பி வந்தான். ஆவண படமா ஒன்னெல்லாம் எடுத்து காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். அதன் மூலம் ஒரு பட்ட கலைஞர். அப்ப மேதகுப்பா எடுத்ததுக்கு அப்புறம் அவன் பெரிய டைரக்டர், பெரிய பணம், பெரிய செல்வம், அது மாதிரி ஒரு நல்ல படைப்புகள் கொடுப்பான் அப்படின்னு தான் நான் நம்பினேன். ஆனா எல்லா நல்ல கலைஞருக்கும் நடக்கிறது மாதிரி கிட்டுவுக்கும் சில அவன் அதுக்கப்புறம் சல்லியர்கள்னு ஒரு படம் பண்ணிருக்கான். அதுல நான் நடிச்சிருக்கிறேன். ஆகச்சிறந்த படம் அது. அந்த படம் அடுத்த மாசம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில இந்த ஆர்டி படத்தை இசக்கி காரணன் அவர் கொடுத்திருக்காரு. இதுக்கு இடையில திடீர்னு தம்பியை காண எங்கடா போயிட்டான் அப்படின்னு கேட்டா, துபாய்க்கு போயிட்டான். ஏடா அப்படின்னா, அண்ணன் குடும்பம் நடத்தணும்னா, பொழப்பு நடக்கணும்னா, அதனால சம்பாதிக்க போயிட்டான். இந்த மாதிரி கலைஞர்களை நம்ம தயாரிப்பாளர்களும் தமிழ் சினிமா உலகமும் ஆகச்சிறந்த படைப்பாளிகளை நீங்க அடைய வருவீங்க. அதுல நானும் ஒருத்தன் தான். வெற்றிமாறன் சார் இந்த படத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அவர்கிட்டையும் நான் கதை சொல்லி ஓகே பண்ணி ஒரு ஆகச்சிறந்த சினிமா எடுத்துருவோம் அப்படின்னு நம்பி, அப்புறம்
இந்த கொரோனா காலகட்டத்தில் அதை செய்ய முடியாம போச்சு. இருந்தாலும் உறுதியா ஒரு மிகச்சிறந்த சினிமாவை கொடுப்போம். இப்ப இந்த மாதிரியான படைப்பாளிகளை, அதுவும் குறிப்பா தமிழ் தேசிய சிந்தனை உள்ள படைப்பாளிகளை இதை நம்ம கை தூக்கி விட்டு அவர்களை ஆகச்சிறந்த படைப்புகளை உருவாக்குறதுக்கு எல்லாரும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன். எசகி தாரவணன் பெட்டிக்கடைன்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்துல நான் நடிச்சிருந்தேன். இந்த படத்துல என்னன்னு தெரியல, நானே நடிக்கிறேன், நீ எல்லாம் நடிக்கிறேன், நான் நடிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருந்தாரு. நல்லாவே நடிச்சிருந்தாரு, சிறப்பா இருந்தது. இந்த படம் பெண்களின், தமிழ் பெண்கள் அப்படின்னா அவங்க அடிமைப்பட்டவர்கள் அப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னுலாம் இல்லாம அறமா வீரமா நுட்பமான அறிவுள்ள ஒரு பெண்களை இந்த படத்துல தம்பி காட்டியிருக்கிறான். இது ஒரு வரலாற்றை மீண்டும் நம்ம கண்ணுக்கு காட்டுறது மாதிரியான ஒரு படைப்பா இருக்கும். ரொம்ப ரொம்ப குறைந்த செலவுல பெரிய படம். நீங்க ட்ரெய்லர் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது மாதிரி இருக்கும். என் தம்பி சாட்டை, நம்ம கார்ட்டூனிஸ்ட் பாலா, மேடையில் இருக்க எங்க அண்ணன்கள், அவர் சுபா, அவர் எனக்கு பேரா நல்ல ரொம்ப தெரியும். நம்ம தங்ஸுங்கிற ஞானியும் வெற்றிமாறன் சாரும் அடிக்கடி சந்திச்சு போயிருந்தா நாங்க பேசிட்டு இருப்போம். ஆனா மேடையில இன்னைக்கு தான் சந்திக்கிறோம். இதற்கு மேல எங்க அண்ணன், தமிழினத்தின் ஒற்றை நம்பிக்கை, அவரு தமிழினத்தின் மொத்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வார் என்று மற்ற தமிழினமும் நம்புது. திரையுலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் தமிழ் தேசிய அரசியலால் சரி செய்து ஒப்பற்ற கலைஞர்களை உயர்த்தி விடுவார் என்று நான் நம்புகிறேன். அதற்காக அண்ணனிடம் அதை கோரிக்கையை வச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும், அதுக்கு உங்க பத்திரிகையாளர்கள் மற்ற அனைவரும் துணை இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் அன்பு தம்பி இசையமைப்பாளர் தீசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பு நன்றியும். ஸோ மேடையில் இருக்கும் அனைவருக்குமே அண்ணன் அவர்களுக்கு நன்றியும் அன்பையும் சொல்லிக்கிறேன். வாய்ப்பளித்த கிட்டு பிரதருக்கு நன்றி, ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி. இந்த படம் ஒரு முக்கியமான தமிழ் சமூகத்தின் முக்கியமான படம் வந்துட்டேன். ரொம்ப அழகா பீரியட் சப்ஜெக்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. அனைவருமே எல்லா பத்திரிகையாளர்களும் இதை பார்த்து நல்லபடியா இதை கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி, வணக்கம். சேர்த்துருவோம். அடுத்தபடியாக ஸ்டண்ட் மாஸ்டர் அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கு. வந்திருக்க எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் எங்க அண்ணா சீமானனுக்கும் பெரிய நன்றி. எப்பவுமே ஷூட்டிங் போனா டைரக்டர் ஷார்ட் சொல்லுவாங்க, மாஸ்டர் எனக்கு ஃபைட் இப்படி வேணும் அப்படின்னு. ஆனா டைரக்டர் சார் அவரே எல்லாம் கம்போஸ் பண்ணி வச்சிட்டாரு. இல்ல சார் இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. இல்ல மாஸ்டர் எனக்கு அடிக்கிற மாதிரிலாம் வேணாம், கழுத்து அறுக்கிற மாதிரி தான் வேணும்ட்டாரு. ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணோம். ரொம்ப நல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அந்த ஒர்க்குக்கு. அண்ணன் இருக்கும் போது தம்பி பேசக்கூடாது, அதனால என்ன சீமா அண்ணன் பேசுறத கேட்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நன்றி, வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பா வரும். நன்றி. அடுத்து இந்த படத்தின் ஆடை வடிவமைப்பாளர் பூங்குயில் கிட்ட அவர்கள் அழைக்கிறேன். இவங்க எங்க வீட்டு குலதெய்வம், என்னுடைய மனைவி. ஆமா, இவங்க எங்க வீட்டு காத்தாயி, நம்ம எங்க அம்மா மங்கம்மா. இன்னொரு முக்கியமான விஷயங்க, வீட்டுல இருக்க பெண் குலதெய்வங்களை எப்பவுமே தனித்தனியா வச்சு வழிபடுங்க, இல்லைன்னா கருப்பு நம்ம காட்டுக்குள்ள ஓட வேண்டியிருக்கும். எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப பெரிய மனுஷங்களாம் இங்கே உட்காந்துருக்கீங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு ஸ்பீக். ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு. அதர்வைஸ் இந்த மூவி இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானர். காஸ்டியூம் அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்ற மாதிரி காஸ்டியூம் அதே தான். இவங்க ஒரு ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, இப்படிதான் எனக்கு வேணும்னா இப்படிதான் வேணும்.
அங்க செட்ல எல்லாம் கூட எதையுமே யோசிக்க மாட்டாங்க. லைக் வாட் எவர் இட் கம்ஸ், அங்க வந்து நான் அதை பண்ணல அப்படின்னா வைஃப் அதெல்லாம் செகண்டரி தான். அங்க வந்து நான் டெக்னீஷியன், ஹி ட்ரீட்ஸ் மீ ஆஸ் இட் இஸ், அண்ட் இட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி ஆஸ் ஐ ஃபீல். எனக்கு ஒரு ஒரு பெரிய கிஃப்ட், ரொம்ப பெரிய கிஃப்ட் எனக்கு இது. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொடியூசர் சார் கொடுத்ததுக்கு, அண்ட் எங்க ஹோல் டீம், லைக் எங்களோட ஏடிஸா இருக்கட்டும், ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே ரொம்ப கோஆபரேட்டிவா, ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. வி ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் திஸ் டீம். அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ரெஸ் எல்லாருமே வந்து இதை வேற மாதிரி கொண்டு போய் ரொம்ப பயங்கரமா யூ நீட் டு சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. இல்ல ஒண்ணும் இல்ல, அவங்களோட ஆங்கிலத்துக்கு காரணம் என்னன்னா அவங்க தொடர்ந்து வந்து வெளிநாட்டு குழந்தைகளுக்குலாம் வந்து ஓவிய பயிற்சி எடுக்கிறாங்க. லண்டன், ஆஸ்திரேலியா அங்க இருக்க குழந்தைகளுக்குலாம் வந்து ஆன்லைன் மூலியமா ஓவிய பயிற்சி எடுக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஆங்கிலத்துல மட்டுமே பேசுவாங்க. அதனால அவங்களால சரியா இது பண்ண முடியல. மகிழ்ச்சி, மிக்க நன்றி. அடுத்தபடியாக படத்தின் டிஐடி பார்த்திவாங்க, சீக்கிரம் வாங்க, டைம் இல்ல. மற்றபடி என்னுடைய துணை இயக்குனர் எல்லாரும் மேல வாங்க. யுவராஜ், செல்வா மேல வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் டைம் ஆச்சு. கமான் பேப், வாப்பா மேல வாப்பா, சீக்கிரம் வாங்க. இவங்க எல்லாருமே என்னுடைய துணை இயக்குனர்கள். இவங்க தான் என்னுடைய மிகப்பெரிய பலம், என்னுடைய பலவீனம் எல்லாமே இவங்க தான். அது நான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். நேரம் இல்லை, அண்ணன் பேசணும். இந்த பையன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுவான். நான் சொல்லிடுறேன், இவன் எங்க இருப்பானே தெரியாது ஷூட்டிங் ஸ்பாட்ல. இவன் கையில வந்து அக்கௌண்ட்ஸ் புக்கோட சுத்திட்டு இருப்பான், நேசமணி. இவன் பேர் அசோக். வேலுங்க வா, இப்ப ஒளிராம் பாத்தீங்களா, நான் மைக்ல கத்துவேன் வேலுன்னா எங்காவது ஒளிஞ்சிருவான் உள்ள, வெளிலே வர மாட்டான். இவனை தேடுறதுக்கு நாங்க ஒரு ஆளா இருக்கணும். வாங்க செல்வா. இந்த தம்பி வந்து நம்ம படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கான், ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கான், செல்வா. கணேஷ், இவன் வந்து ஸ்பாட்லயே தான் இருப்பான். ஆனா என்ன வேலை பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ரஞ்சித், இவன் வந்து ஒரு பெரிய ட்ரோன் பைலட். நீங்க எந்த விஷயம் சொன்னாலும் அது இமீடியட்டா செஞ்சு கொடுத்துருவான். நான் இப்ப சொன்னது எல்லாமே இவங்களோட அந்த ஒரு ஜாலியான கேரக்டர். ஆனா காலையில 6 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா நைட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் வந்து ஒரு 11 மணி வரைக்கும் என் கூட தான் இருப்பாங்க. நல்லபடியா ஒர்க் பண்ணுவாங்க, நல்ல பசங்க. இந்த பசங்களை வச்சுதான் இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். மீதி தம்பி எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர் சிபி சதாசிவம், பிறகு தம்பி டிசைனர் சபா, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மொகிதீன் அண்ணா, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அவங்க இன்னொரு வேலையில இருக்காங்க, அவங்களால வர முடியல. நான் கடைசியா ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த திரையுலகத்துல, தமிழ் திரையுலகத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நான் பகிரணும்னு ஆசைப்படுறேன். இது கண்டிப்பா போய் சேரும்னு நினைக்கிறேன். தமிழினம் ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்தித்த ஒரு இனம். இயற்கையால் மட்டுமல்ல, இன்னொரு இனத்தால் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்த, கண்முன்னே சந்தித்த ஒரு இனம். அந்த 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 தலைமுறையில நான் இருக்கேன். நான் நேர்ல பார்த்தேன், என்னோட இனம் அழிந்ததை நான் நேர்ல பார்த்தேன். மற்ற சினிமாக்களை தாண்டி ஒரு இனம் அழியுது அப்படின்னா அந்த இனத்துல இருக்கவன் என்ன பண்றான் அப்படின்னா, என்னுடைய இனத்தை அழித்தது யார் அப்படின்னு பல புத்தகங்கள் எழுதுறான், சான்றுகள் வச்சுட்டு போறான். இதையும் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படக்கூடிய இந்த டிஜிட்டல் மீடியா, இந்த படங்கள், திரைப்படங்கள், அவனுடைய வரலாறு, அவனை அடித்தது யார் அப்படின்னு ரொம்ப தெளிவா எடுத்து வச்சுட்டு போறான். உதாரணம் சொல்றேன், நீங்க நெட்ஃபிளிக்ஸ் போங்க, இன்னைக்கே போங்க, ஜூஸ், JEWS, யூத மக்கள், ஜூஸ் மட்டும் டைப் பண்ணுங்க, வேற எதுவும் வேண்டாம். மூவிஸ் அபவுட் ஜூஸ் அப்படிலாம் நீங்க டைப் பண்ண வேண்டாம். வெறும் நீங்க ஜூஸ் டைப் பண்ணீங்கன்னா அமேசானா இருக்கட்டும், நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், 100க்கும் மேற்பட்ட படங்கள் இருக்கும். அவனோட இன அழிவை அவன் பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். வருகின்ற தலைமுறை அத நிறைய படங்கள் இருக்குங்க. என்னுடைய வரலாறு கூட நீங்க அங்க போய் தேடி பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல போய் ஒண்ணுமே வேண்டாம், தமிழர் ஹிஸ்டரின்னு அடிங்க, தமிழர் வரலாறு அடிக்க, அமேசான்ல போய் தமிழர் வரலாறு அடிக்க, ஜூஸ்ன்னு அடிக்கிற இடத்துல, யூதன் அடிக்கிற இடத்துல 100 படங்கள், டாக்குமெண்ட்ரிஸ் வருது. நீங்க அதே பிளாட்ஃபார்ம், இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்னு சொல்ற நெட்ஃபிளிக்ஸ்லயும் அமேசான்லயும் நம்ம வரலாறே இருக்காது. நம்ம வரலாறு எப்படி தெரியுமா இருக்கும், எவனோ ஒருத்தர் நம்ம வரலாறே தெரியாத ஒருத்தர் நம்ம வரலாறு எடுத்து வச்சுதான் அவங்க வரலாறுங்க. அப்புறம் எப்படி நம்ம தமிழன் வரலாறுன்னு கேட்டா அமேசானும் நெட்ஃபிளிக்ஸும் காமிக்கும்.
தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்கள் இதை கவனத்துல கொள்ளணும். நம்மளுடைய வரலாற்றுகளை படமா எடுக்கிறதுக்கு முன் வரணும். இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகள்ல நம்மளுடைய வழிகளையும் வரலாறையும் அதிகமாக இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அமேசான் போன்ற தளங்கள்ல நம்ம எல்லாரும் பார்க்கணும். அதுதான் என்னுடைய கனவு. இதை தாண்டி கமர்ஷியல் சினிமாக்குள்ள போன சம்பாதிக்கணும்ன்ற எண்ணங்கள்லாம் துளி கூட கிடையாது. மிக்க நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இத்திரை உலகம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கதை நாயகி இவர். கண்ணும் புருவமும் நெற்றியும் புன் சிரிப்பும் ஒரு நட்சத்திர கூட்டமாய் நமக்கு நம்பிக்கையுடன் தருகிறார். கடல் அலைகள் கால்களை தொட்டுச் செல்வது போல அயலியில் அபியின் நடிப்பு அழகான நினைவை மீட்டுத் தருகிறது. அழைக்கிறோம் படத்தின் கதை நாயகி அபி நட்சத்திரா அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சிமான் சார் ஃபார் கம்மிங். ஒவ்வொரு படத்துலையும் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கு சினிமாவில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கேரக்டர். ஏன்னா அந்த கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னலில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியில் பண்ணுறதே ஒரு பெருமையான விஷயம் நான் பார்க்குறேன். அண்ட் கிட்ட சார் வந்து பயங்கர டேலண்டடான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப டேலண்டான ஒரு டேரக்டரும் கூட. அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன் அண்ட் இன்னும் நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. அவங்களோட சப்போர்ட் காஸ்டியூம் சைட்ல இருக்கட்டும் சரி, அவங்க காஸ்டியூம் மட்டும் பாக்குறது இல்ல, அசிஸ்டன்ட் டேரக்டரும் சரி, கேமரா சைட்லயும் சரி, எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்துல எல்லாரோட உழைப்பும் 100% இருக்கு. இது கண்டிப்பா பேர் சொல்ற ஒரு படமா இருக்கும். ஸோ பிரஸ் மீடியா உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேண்டும். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கடவுளுக்கு ரொம்ப நன்றி, என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காற்றில்லா தேசத்திலும் காதல் வளரும், காற்றோடு கலந்து வரும் நினைவு சாரலில் மரணம் வரை காதல் அழியாது. தமிழ் சினிமாவில் எப்போதும் நம்மை மறக்க முடியாது செய்த காதல் படத்தில் நடித்து இணை துணை நடிகராகி இயக்குனராகி நம் முன்னே நிற்கும் காதல் சுகுமார் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக மகிழ்ச்சியான தருணம் இது. இயக்குனர் கிட்டு சார் அவர்களுடைய இந்த ஆர்டி படத்துடைய காணொலியை தமிழர்களின் கோமான் எங்கள் அண்ணன் சீமன் அவர்கள் வெளியிடுறதுதான் மிக சிறந்த நிகழ்வா இருக்கும். அந்த அந்த விழா மேடையில எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக அந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மேடையில் வீட்டிற்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என்னோட பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயம், அது நேரம் காரணமாக இங்க கொஞ்சம் கம்மியா பேசிக்கிங்க அப்படின்னால 2 வார்த்தை மட்டும் சொல்லி பேசிக்கிறேன்ட்டு வெளியிலே சொன்னதான் பேசுவேன் அப்படின்ட்டு. அதாவது நம்ம நிறைய படங்கள் பண்ணுவோம். திருமுருகன் சார் ஒரு ஆதங்கத்தை இங்க வந்து வெளியிட்டாரு. படங்கள் பண்றதுக்குலாம் ஆள் இருக்கீங்க, உணர்வுகளை தமிழர்களின் உணர்வுகளை பதிவு செய்த இங்க ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து இசக்கி கார்வண்ணன் சார் போன்ற நல்ல ஒரு ரசனையான கலைஞர்கள், நல்ல தமிழர்கள் மூலமா அது நிகழ்ந்துட்டு வர்றதுக்கு இந்த படம் உதாரணம். இந்த படத்துக்கு பிறகுதான் நான் இது பரமேஸ்வரன் பாத்தியமா நடிச்சேன். அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரிதான் ஒரு போலீஸு. அதுல 1980s நான் இதுல போலீஸா வருவேன். அப்புறமும் 2024-5 அண்ணன் போலீஸா தான் அது ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. வழக்கமா கமர்ஷியலா பண்ற படங்கள்ல போய் ஒர்க் பண்ற டீம் காட்டிலும் இந்த கிட்டு சாருடைய டீம் வந்து ரொம்ப என்டர்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ரொம்ப அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல. தமிழ் கலந்து அதாவது ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாது முயற்சி பண்ற, அதை தாண்டி நமக்கு வரல. ஏன்னா அது நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம். நம்ம சீமான் சார்ட்ட வந்து அண்ணன் வந்து நிறைய கத்துக்கணும் நம்ம. இந்த அதாவது வழக்கமான படங்கள் வந்து விலகி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் செல்லும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்டி ஒரு வாட்டி பார்க்கறவங்கள கூட உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய தமிழ் உணர்வையும் ஒரு வாட்டி ஆட்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லி என் பேட்டியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். 18ஆம் நூற்றாண்டு கதைக்களத்திலும் வில்லன் இருந்திருக்கிறார்கள். தமிழ் சினிமாவுக்கு வில்லனாக அறிமுகமாகும் பிரவீன் பழனிசாமி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அண்ணனை
கேட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் இந்த எதுக்கு என்ன இந்த கேரக்டர் சூஸ் பண்ணீங்க, அதுக்கெல்லாம் ஒரு முகம் தேவைடா, அந்த முகம் உங்ககிட்ட அப்படியே இருக்கு அப்படின்னாரு. மூஞ்சி மூஞ்சி ஆமா. சரிண்ணே இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல நான் கல்யாணம் பண்ணிடுறேனே, ஏன்னா அதுக்கப்புறம் கொண்டு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். நல்ல வேலை கல்யாணம் முடிஞ்சது, 3 மாசம் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூண்ணே, இந்த கேரக்டர் சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் 33 ஆண்டுகள் இயக்குனராக வலம் வர நினைத்தவர் இப்போது நடிகராக எல்லார் இதயங்களிலும் இடம் பிடித்த சவுந்தர் அவர்களை பேச அழைக்கிறோம். சமூக வலைதளங்களில் சக்கை போடப்படும் கரண் சக்கரவர்த்தி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ள சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த படத்துல வந்து இந்த படத்தோட திரைக்கதையை வந்து நகர்த்தி கொண்டு போறதுல 2 குட்டி பசங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஒருத்தன் பேர் வந்து கரண் சக்கரவர்த்தி, இன்னொன்று உடம்பு சரியில்லை, அவன் பேர் ஆலன் கிருஷ்ணா. இந்த 2 பேரும் தான் படத்தை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த கதையை நகர்த்தி கொண்டு போவாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. பயங்கர சேட்டை. தம்பி ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? சும்மா பேசு. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றி நன்றி. நன்றி. இப்படிதான் பேச மாட்டேன். ஆனா நீங்க ஸ்கிரிப்ட் பேப்பர்ட்ட கையில கொடுத்தீங்கன்னா 2 பக்கம்னாலும் மனப்பாடம் பண்ணி அப்படியே நடிப்பாங்க. ரொம்ப நல்லா நடிப்பாங்க. நன்றிமா. நன்றி. அடுத்ததாக அழைக்கிறோம் சௌந்தர் சார் அவர்களை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாமா எதற்கு என்னத்த பேசுறது, மாமா பேச்சுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கீங்க. அதனால சீக்கிரம் விடைபெறது பெட்டர் நினைக்கிறேன். அதாவது சமூக ஆர்வலர் சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி சினிமா ஆர்வலர் தான் எசக்கி காரன் தலைவர். அதாவது உண்மையிலேயே சினிமா வந்து லவ் பண்ற ஒரு ஆளுங்க. சினிமா ஏதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஒண்ணு ஏதாவது வித்தியாசமான இயக்குனர், ஒரு வித்தியாசமான கதைக்களம். இது வந்து ரொம்ப, நான் ஒரு நாள் ஒரு கதையை கேட்டு தலைவர் ஒரு நல்ல கதை இது கேளுங்க அப்படின்னு உடனே சரி அனுப்பி விடுங்க அப்படின்னாரு. மணி அப்போ ஒரு 8:30-9 நைட்டு கேட்டுட்டு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பண்ணலாம். சோ இந்த ஆர்வம் இருக்கிறவங்க வந்து சினிமாவை எப்படி ஜெயிச்சுட்டே இருப்பாங்க, ப்ரொலாங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கிட்டு கிட்டு வந்து தலைவர் தான் சொல்லி அவர் போட்டாரு. பட் இருந்தாலும் ஓகே, இருந்தாலும் இனியோ தேங்க்ஸ். அதனால வந்து இந்த படத்துல வந்து ஒரு டிஃபரெண்டா எப்ப பார்த்தாலும் சைக்கிள் ஓட்டிட்டே இருப்பேன், எடுத்துட்டே இருப்பாங்க. என்ன என்ன எடுக்கிறாங்க, ஏது எடுக்கிறாங்க, அப்ப டப்பிங்ல போய் பார்த்தாதான் தெரிஞ்சுது. ஓ எடுத்திருக்காங்க, நல்லாதான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுது. அதனால வந்து இந்த ஆர்டிங்கிற அந்த டைட்டிலே வந்து ஒரு வித்தியாசமான டைட்டில். இந்த படத்தோட லொக்கேஷனை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இப்ப நான் வந்து ஊட்டிக்கு வந்து நிறைய தடவை போயிருக்கேன், ஷூட்டிங்கு பல படங்களுக்கு போயிருக்கேன். இந்த படத்தோட அந்த லொக்கேஷனே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது நம்ம மகேந்திர சார் தான் செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காட்டுத்தனமான ஒரு லொக்கேஷனு. அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப அன்பா பழகிற விதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதாவது காலையில 6 மணிக்கு போனா கூட அவ்வளவு அழகா இருக்கும். அந்த 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 ஊட்டியில அந்த ஊரே தள்ளி இருக்கும், ஊட்டில ரொம்ப தள்ளி இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு ஊரு. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்டிஸ்ட், அவங்க ஒய்ஃப், அந்த காஸ்டியூம், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் உண்மையிலே பாவம், உண்மையிலேயே ரொம்ப சும்மா ஜாலியாக பேசினாரு. இவங்க எல்லாம் நல்ல டைரக்டரா நாளைக்கு வருவாங்க. சோ இந்த படத்தை எல்லாரும் போய் ரசிச்சு தியேட்டர்ல பாருங்க. உண்மையிலே பார்க்க வேண்டிய ஒரு படம். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அழிக்க முடியாத வழியை தந்த நிர்பயா கதாபாத்திரத்தில் கண்முன்னே நிறுத்தி காயமும் கண்ணீரும் தந்து சென்ற வங்காள பூ இது. அழைக்கிறோம் பெஹாலி மீனாட்சி அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஷேர் பண்றதுக்கு. தேங்க்யூ ஜான் for inviting me, and thank you director sir for having me here at this beautiful evening. And இப்பதான் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இந்த மாதிரி கதைகள் கண்டிப்பா பார்க்கணும். அண்ட் தியேட்டர்ல போய் பாருங்க எல்லாரும். அண்ட் இந்த மாதிரி படம் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் once again my best wishes to the director sir. Where is director sir? Okay. And producer sir, Isiki sir, and the entire cast and crew of this RT movie. My best wishes. Thank you so much. Nandri. தேங்க்யூ. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். சிறு படங்களுக்கு சினிமா வணிகத்தை தன் பங்கிற்கு உதவி நிற்கும் கசாலி அவர்களை பேச அழைக்கிறோம்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆட்டி அந்த எழுத்துல இட்டன்னா பாத்தீங்கன்னா கத்தியும் புத்தகமும் இருக்கு. அதுவே இந்த படத்தோட கதையை சொல்லுது. இசக்கி கார்வண்ணன், கிட்டு இந்த இரண்டு தம்பிகளும் வீரம், நம்முடைய வாழ்வியல் இதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதுக்கு காரணம் அண்ணன் சீமான். அவரோட சீமானோட தம்பிகள் எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி அழகா தன்னோட கலை பயணத்திலையும் பிறழாமல் அழகாக நகர்த்தி கொண்டு போறாங்க. அதாவது 15 வருடங்களுக்கு மேல நான் அண்ணன் சீமான் அவர்கள் சுயசார்பு, தற்சார்பு, நமது கல்வி, நம் மக்கள், நம் மண், நம் வளம், நம்ம மலை எல்லாத்தையும் பேசிக்கிட்டே, இன்னும் சொல்ல போனா இத பாருங்கப்பா, இத மனசால ஏத்துக்குங்கப்பா நிறைய கதறிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்ப ஆப்பிரிக்க கண்டத்துல ஒருத்தர் பர்கினோ ஃபாசோ அப்படின்ற ஒரு நாட்டுல இருக்கிற அதிபர் இப்ராஹிம் ட்ரோரோரே அப்படின்றவரு இவர் அண்ணன் சீமான் சொன்னதை அங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஏதோ எங்கேயோ ஒரு ஆப்பிரிக்க கண்டத்துல பேரே தெரியாத இருந்த நாட்டுல இப்ப ஒருத்தர் மேல வர முடியும் அப்படின்னா, நாளைக்கு இவரோட கனவுகள் நமக்கு ஏன் கிட்டாதா? கிட்டும். அதுபோக இந்த படத்தோட ட்ரெய்லர், இந்த டிசைன் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ இந்த படத்தோட வணிகம் சிறப்பா இருக்கும்னு தோணுது. காரணம், சமீபத்துல ஒரு படத்தோட ப்ரொமோஷன் அண்ட் ரிலீஸ் இதுக்கு நிறைய அலைஞ்சேன். அப்போ எல்லா தியேட்டருமே வித்தியாசமான நல்ல படங்களை வரவேற்க தயாரா இருக்காங்க. மக்கள்கிட்ட பேசும்போது, ஆபரேட்டர்கிட்ட பேசும்போது, தியேட்டர் மேனேஜர்கிட்ட பேசும்போது அவங்க எல்லாத்துக்கும் நீங்க மக்கள் விரும்புற படத்தை கொடுங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட்டி அப்படின்ற படம் எல்லா மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தோட வெளியீட்டுல நானும் உதவ தயாரா இருக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் காதல் சுகுமார். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச வைக்கிறோம். சமூக வலைதளங்களிலும் சராசரி மனிதர்களுக்கும் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் இவரின் பேச்சு. அண்ணன் சீமான் அவர்களின் ஆசை நீ, அன்பும் நீ, நேசம் நீ, நினைவும் நீ. அழைக்கிறோம் தமிழுக்கும் தமிழனுக்கும் குரலாய் விளங்கும் சாட்டை துரைமுருகன் அவர்களை. அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். அண்ணன் இசக்கி கார்வன் அவருடைய தயாரிப்பில் என்னுடைய சகோதரன் கிட் அவருடைய இயக்கத்தில் வெளிவருகிற ஆட்டி திரைப்படம் வெல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். கிட்டவர்கள் சொன்னது போல தமிழ் வரலாறு, தமிழ் இனத்தினுடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படல. ஆனால் தமிழ் இனத்திற்கு எதிரான வரலாறு திட்டமிட்டு பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டில் மட்டும் ஒரு 3 படங்கள். முதலில் ஃபேமிலி மேன் என்ற வெப் சீரிஸ் வந்தது. எவனோ ஒருத்தன் இந்த இனத்துக்கும், மொழிக்கும், பண்பாட்டுக்கும், கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான். இந்தியா முழுக்க அதை விநியோகம் பண்றான், பெரிய வசூல் நடத்துறான். திருப்பி ஜாட் அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த இனத்திற்கும், மொழிக்கும், பண்பாட்டுக்கும், கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான், பெரிய வணிகம் பண்றான். இப்போ சமீபத்துல கிங்டம் அப்படின்னு ஒரு படம், இந்த இனத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் அதை படமா எடுத்து தமிழர்கள் என்றால் ரவுடிகள், பொறுக்கிகள் என்று காட்டி, அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர்களை, ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து, ரவுடிகளாக சித்தரித்து ஒரு படத்தை எடுக்கிறான். ஆனா அந்த படத்தை எங்க வேணாலும் நீ ஓட விடலாம், எங்க கோட்டைக்குள்ள படம் ஓடாது என்று சொல்லி அந்த படத்தை ஓட வெட்டிய தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்ப எந்த படம் ஓடணும், எந்த படம் ஓடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே இதே அரங்குல சொன்னேன். ஒரு காலத்துல 1950 இருந்து 70 காலகட்டம் வரைக்கும் அண்ணாவின் தம்பிகள் திரையை ஆண்டார்கள். இன்றைக்கு அண்ணனின் தம்பிகள் திரையுலகத்தை ஆடுகிறார்கள். அப்படி ஒரு அண்ணனின் தம்பியாகத்தான் சகோதரர் கிட்டு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளி. சின்ன சின்ன உணர்வுகளை சின்ன சின்ன தொகைகளில் எடுக்கக்கூடியவர். 150 கோடியில படம் எடுக்கிறாங்க, கதை இல்ல. பெரிய பெரிய நடிகர்கள் இயக்கக்கூடிய இயக்குநர்கள்ட்ட கதை இல்ல, ஆனா பெரிய நடிகர்கள் கதை இல்லாத இயக்குநர்கள்ட்ட தான் நடிக்கிறாங்க. ஆனா கதை இயக்கக்கூடிய இயக்குனர் பெரிய நடிகர் வர்றதில்லை. அதான் எங்க பிரச்சனையே. ஆகச்சிறந்த கதைகளை கிட்டு வச்சுக்கிட்டு 2018 காலகட்டத்துல
சாட்டை என்கிற வலையொலி தொடங்குவதற்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்தவர் கிட்டுதான். நான் வந்து டக்க நையாண்டே பேசுவேன் மேடைகள்ல. ஐயா வைகோ போல பேசுவேன், கலைஞர் ஐயா போல பேசுவேன், கமலஹாசன் போல பேசுவேன், மிமிக்ரி பண்ணுவேன். அது இயல்புடைய சின்ன வயசுல இருந்து பண்றது. அப்ப மேடைகள்ல வந்து நான் ஐயா வைகோ போல பேசுறதா அண்ணன் கூட கண்டிப்பா டேய் யார வேணாலும் பேசு, அண்ணன் வைகோ, திருமாவளவன், வேல்முருகனை பேசாத அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை அவர் தான் சொல்லிட்டு தான் இருக்காரு. அவர் ஒரு தாயின் போடு எல்லோரும் நேசிப்பார் இல்லையா, அதனால பேசக்கூடாதுன்றவாங்க. நாங்க என்ன பண்ணோம், களவாணித்தனமா எங்க அண்ணனுக்கு தெரியாம அண்ணன் எங்க யூடியூபே பார்க்க போறாரு அப்படின்னு கிட்டு ஒரு நையப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாப்ல. அப்ப அவர் கூப்பிட்டு சேனல் சரியா போக மாட்டேங்குது, நம்ம 2 பேரும் சேர்த்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னாப்ல. என்ன பண்ணுவோம், நான் இப்ப மெடிக்கல் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறேன், நடத்திட்டு இருக்கிறேன். இரவு 6 மணிக்கு மேல பெரிய வேலை கிடையாது, நீங்க வாங்க அப்படின்னாரு. இப்ப வீட்டு பக்கத்துல உறையூர்ல அவருடைய சின்ன அறை, ஒரு 10க்கு 10 அறை தான். அதுல போயிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, நீங்க வந்து வைகோ மாதிரி நல்லா பேசுறீங்க, நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுவோம்னு சொல்லி வைகோ மாதிரி ஒரு காமெடியா ஒரு சட்டையர் பண்ணிடுவோம். கிரேக்க புயல் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு முதல் காணொலி பாத்துக்கோங்க. ஒரு சேனல்ல ஒரு 2-3 காணொலி வெளியிட்டு இருக்காங்க. முதல் காணொலி 2 பேரும் எடுத்து 2-3 நாள் தூங்காம கிடந்து வீட்டுக்கே போகாம இரவு முழுக்க ஒரு ஷூட் எடுத்து பெரிய திரைப்படம் டீசர், அதுக்கு ப்ரோமோ அப்பெல்லாம் வெளியிட்டு எல்லாம் பண்ணி இன்று மாலை கிரேக்க புயல் வெளிவரும்னு போட்டான். அது சமூக வலைதளங்களை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து வைகோ எங்களை பேச, வைகோக்கு எதிராக எங்க ஆளுக புறம் நிக்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய இது இருக்கும்போது நாங்க இந்த விட மொத்த தமிழ் தேசிய மக்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. போனை போட்டு உனக்கு என்ன வேலை பார்க்க சொன்னா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, டேய் கொன்னே விடுவேன், அவன் எங்க நடக்க வர சொல்றான். மதுரைக்கு போனா செந்தமிழ், பைந்தமிழ், அகநானூறு, புறநானூறு, 18 பரிபாடல் எல்லாம் வருது எங்க அண்ணன் இருந்து. ஐயோ பம்படியா வந்து சிக்கிருக்கமே, ஜூல வந்து மாட்டு மாதிரி ஆகி போச்சாமன்னு ஒழுங்கு மரியாதையா அதை எடுத்துட்டு நான் செய்ய வேண்டிய சேலை செய்யடா அப்படின்னாரு. முதல் காணொலி இன்னைக்கு வச்சிட்டாரு. முடிஞ்சா சோழி அப்படிதான் ஆரம்பிச்சோம். அப்ப அவர் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வேற காணொலியில அண்ணனுக்கு இடைஞ்சல் வராத, அண்ணன் திட்டாத காணொலியில போட ஆரம்பிச்சோம். அப்புறம் பாராட்டினாங்க, வாழ்த்துனாங்க, தட்டி கொடுத்து கொண்டு போங்கடான்னாங்க. அப்ப அவர் வந்து கலைத்துறைக்குள்ள அவர் பயணப்பட்டாரு. அப்புறம் நான் வந்து அதை யூடியூப்பா மாத்தலாம்னு சொல்லி சாட்டைங்கிற வலையொலி ஆரம்பிச்சேன். சாட்டை என்கிற வலையொலி இன்னைக்கு வளர்ந்துருக்கு. நான் அறியப்பட்ட முகமா மாறி இருக்கேன்னா எங்க அண்ணன் எந்த அளவுக்கு எனக்கு மிக முக்கியமான பங்காற்றணும். அதே போல அதனுடைய அடித்தளத்தை போட்டு கொடுத்ததுல என்னுடைய சகோதரன் கிட்டுக்கு வந்து மிகப்பெரிய பண் கொண்டு நான் ஏதாவது ஒரு தரத்தை நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருந்தேன். நன்றி அன்பு சகோதரா. அவருடைய ஆர்வம் வந்து ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப கியூரியாசிட்டி இருப்பாரு, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாப்ல. இரவு முழுக்க அந்த ஏஆர் ரஹ்மான் இரவு தூங்க மாட்டான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இரவு தூங்க மாட்டாப்ல. நம்ம ஒண்ணு எடுத்து வச்சிருந்தா இரவு எடிட் பண்ணி வேற ஒண்ணு வச்சிருப்பாப்ல. அதுல 2 வரைக்கும் சண்டெல்லாம் வந்திருக்கு. அது ஒரு 2-3 மாசத்துல சண்டெல்லாம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த கருத்தை வந்து மெருகூட்டுவார். அப்படி ஒரு ஆகச்சிறந்த கலைஞன். அவன்கிட்ட வந்து உண்மையிலேயே ஒரு 50 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வரலாறு பதிவு செய்திருந்தா ஆகச்சிறந்த வரலாற்றை, தமிழ் இனத்தினுடைய வரலாற்றை பதிவு செஞ்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர். என்ன பெரிய தயாரிப்பாளர் சிக்கல, இந்த தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளர் வந்து ஆகச்சிறந்த படைப்பெடுப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் அண்ணனுடைய காலம் பிறக்க இருக்கிறது. அந்த காலம் தமிழ் தேசிய காலம் பிறக்க இருக்கிறது. கிட்டு போன்ற படைப்பாளிகள் கொண்டாடப்படுகிற காலமும் பிறக்க இருக்கிறது. இந்த படம் ஆகச்சிறந்த படமாக வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். இந்த படத்தை திரையரங்கில் பார்த்து ஒவ்வொரு தமிழரும் கொண்டாட வேண்டும். சகோதரன் சுகுமார் சொன்னது போல ஆட்டியை படவாட்டி பார்த்து நாம் வெற்றி செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தைரியம் இல்லை என்றால் பயமே நம்மை ஆளும், பயமே நமது சுயமே பயமாய் மாறும். அப்படி எந்த பயமுமின்றி, எந்த சமரசமின்றி கந்துவட்டி கொடுமையை கார்ட்டூனிஸ்ட் காட்டிய மௌன வழிகள் தந்த கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அணில்கள் சிரிக்கீங்க. அணில்கள் வாடாட்டிக்கிட்டு இருக்கும் போது புலி வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அந்த அணில வேட்டையாடுறதுக்கு அதுக்கு புலிக்கு பழக்கம் கிடையாது. ஆனா எல்லாரும் வந்து புலியோடைய கர்ஜனை கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. நானும் கேட்டிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். கிட்டு தம்பி கிட்டு மிகச்சிறந்த இயக்குனர். அவனுடைய அதாவது எவ்வளவு எளிமையா ஒரு 2 நிமிடத்துக்குள்ள 1 நிமிடத்துக்குள்ள ஒரு மிக பெரிய செய்தியை வந்து எளிமையா சொல்ற வித்தை இருக்குல்ல, அது வந்து எல்லாருக்கும் வாய்த்தது கிடையாது. கிட்டுக்கு வந்து அந்த திறமை இருக்கு. அவருடைய முந்தைய படங்களும் சரி, அந்த திரைப்பட இயக்குனர் ஆகுறதுக்கு முன்னாடி அவர் எடுத்த குறும்படங்கள், குறிப்பா வந்து ஒரு திராவிடம் குறித்து ஒரு சின்ன காணொலி பண்ணியிருப்பாப்புல. அந்த திராவிடத்தை பத்தி நாங்கெல்லாம் பல கட்டுரை
கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கோம். யார் தமிழர் அப்படிலாம் இவங்க இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையா அந்த அந்த காணொலி முடியும் போது யார் தமிழர் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார். யார் தமிழர், யார் திராவிடர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பார். அப்படி மிகச்சிறந்த காட்சி ஊடக அந்த தன்மை கொண்ட ஒரு இயக்குனராக இருக்கிற தம்பி கிட்டு அவர் எடுத்திருக்க இந்த ஆட்டி திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மிக சிறப்பாக தமிழ் தேசிய பணிகளை சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் வந்து அவருடைய பின் தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த திரைப்படமும் அதற்கான பங்களிப்பாக இருக்கும்னு நம்புறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இங்கு முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள சில நடிகைகள் வந்திருக்கிறார்கள். சஸ்பென்ஸ் கதாபாத்திரங்கள் என்பதால் அவர்களை மேடை ஏற்றவில்லை. நீங்களும் எங்களுக்கு முக்கியம் என்பதை பதிவு செய்கிறோம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இவர் சாதாரண இயக்குனர் அல்ல. அறிவாலும் திறனாலும் சாதிய சாக்கடையில் வாழும் சமூகத்தை கரையின் ஓரம் நின்று காக்கப்பட வேண்டும் என்று சாதியம் தவிர்க்கும் படங்களை வருங்கால சந்ததிகளுக்கு பிரச்சனைக்குரிய கதைக்களத்தையும் கையில் எடுத்து அதற்கு தீர்வும் சொல்வது அற்புதம். அழைக்கிறோம் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் இசக்கி கார் வண்ணன் அவர்களை. அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கள் குடியில் பெண்கள் முதலாம். உண்மையிலே எத்தனையோ பெண்கள் பற்றி படம் வந்திருக்கும், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுல பெண்களில் புரட்சி பெண்கள் கதையை நிறைய பார்த்துருப்பீங்க. அதுல இந்த படம் முதலா இருக்கும். பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, மண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா பெண்கள் தான் முதல்ல வருவாங்கிறது நம்ம ஆதியில நடந்த சம்பவங்கள். இன்னைக்கு தெரியும், உலகம் முழுதும் இராணுவத்துல பெண்கள் இருக்கும். ஆனா அதுல முதல் பெண்கள் ராணுவம் அமைத்தது தமிழர்கள். அதனால்தான் அந்த பெண்களை நாம் தெய்வமாக வச்சிருக்கிறோம். அதை சொல்லுவாங்க, அகம் சரியா இருந்தா புறம் சரியா இருக்குங்க. அகங்கிறது பெண்ணு, புறங்கிறது ஆண். அதனாலதான் நம்ம வந்து பெண்களை வந்து ஊருக்கு நடுவில் தெய்வமாக அம்மனா வச்சிருக்கிறோம். அது வந்து அதே மாதிரி ஆணை வந்து நம்ம ஊருக்கு வெளியே வச்சிருப்போம். அப்போ ஊரு நல்லா இருக்கணும், அந்த உலகம் நல்லா இருக்கணும்னாக்க பெண்களை தான் நம்ம போற்றணும், பெண்களுடைய வலிமையை உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையை அவரு சொல்லியிருக்காரு. அது ரத்தமும் சதையுமா சொல்லியிருக்கிற ஒரு கதையும் கூட. எங்க ஊர்ல ஒரு சாமி உண்டு, நிறைய தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஊருக்கு இருக்கிற பெண்கள் தெய்வம் இருக்கும். உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. பெண்களை அடிமையாதான் வச்சிருந்த சமூகம் தான் உலகம் முழுதும். பெண்களை தெய்வமாக்கி உயர்வா வச்சிருந்த ஒரே சமூகம் தமிழ்குடி தான். அதனாலதான் நம்ம ஊருக்கு ஊர் தெய்வம் வச்சிருக்கிறோம். வேற எங்கேயும் நீங்க பார்க்க இருக்காது. அது எங்க ஊர் பக்கம் நிறைய தெய்வங்கள். அது ஆணவ கொலையால கொல்லப்பட்டா கூட நாங்க அந்த மனசாட்சி உறுத்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை தெய்வம் கும்பிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பேச்சியம்மை, அது ஆணவ கொலை செய்யப்பட்ட பெண்ணு, அதனால அதை அவளை தெய்வமாக்கினாங்க. அதே மாதிரி இசக்கியம்மா, அது இசக்கியம்மா தெரியும் இல்லையா, அவன் வந்து ஊரை பழி வாங்குறான். கை குழந்தையோட வந்து ஊரை பழி வாங்குறான். அவனை முதல்ல பழி வாங்கினது ஒரு, அது நம்ம சாதியை குறிப்பிட விரும்பல, அதனால தேவைப்படுது. ஏன்னா இங்க எல்லாருமே அந்த சாதியை சுத்தி தான் அரசியல் தான் இருக்குது. அது ஒரு பார்ப்பனர். அதுக்கப்புறம் அந்த அவங்க கோயில அதுக்கு என்ன பண்றான், அவளை சாந்தப்படுத்தணும். உடனே அவங்க கோயில கட்டுறாங்க. அந்த வழியில தான் கண்ணகி கூட. அப்ப இங்க எல்லாமே என்ன பண்ணுது, புரட்சியா இருந்தது பூராம பெண்கள். அது உலகத்துல எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருந்தது. இப்ப அந்த பெண்களை கொண்டாடுறோம்னா இழிவுபடுத்திருக்கிறாங்க, எல்லாரும் இழிவுபடுத்திருக்காங்க. ஏன்னா நீ பெண்களை அப்படி வச்சிருந்தா, நீ பெண்களை எப்படி வச்சிருந்தா, பெண்களை ஒரு காலுக்களை வச்சிருந்தா, மேற்களை வச்சிருந்தா, எல்லாம் இழிவுபடுத்திருக்காங்க. அதை வந்து இத்தனை ஆண்டுகள் உயர்வுபடுத்துற ஒரே ஆளு அண்ணன் சீமான். அவன் தேடி 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 அவர் வேற தேடி ஒரு பெண்களை கொண்டு வந்து இப்படி நம்ம சமூகம் இருந்திருக்கா அப்படின்னு கொண்டு வச்சா, இன்னைக்கு புதுசா வரவங்கன்னா அதே பண்ணி இதாண்ட அரசியல் அப்படிங்கிறது அண்ணனுக்கே பாடம் எடுக்கிறான். எப்பவுமே அண்ணன், நம்ம இந்த சினிமாத்தை சொன்னோம்னா இருந்தாலும் அண்ணன் சினிமா அண்ணன் எங்க எல்லாத்துக்குமே வந்து தம்பி மாதிரியே கடிந்து கொள்வார். திராவிடன் வரும்போது பாத்தீங்கன்னா அண்ணன் அந்த நரம்பு புடைக்க எல்லாத்தையும் பேசுவாங்கல்ல, தத்துவங்களை தாங்கி நிக்கிற தலைவன் இல்லையா. ஆனா தம்பி வரும்போது மட்டும், ஏய் ஏன்டா அவன் குறுக்கு மறுக்க ஓடிப்பிட்டு இருக்கான் அதை சொல்லிடா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் நான் நினைக்கிறேன். அதுதான் அண்ணன் நினைப்பாங்க. அண்ணன் உரிமையோட ஒரு தம்பியை கண்டுக்கிறாப்ல. ஏன்னா முன்னாடி வந்தவன், முன்னாடி களத்துல நின்றவன். அது எப்படிப்பட்ட களத்துல எந்த நேரத்துல நின்றவன், பிற வலியோட பிறந்த அந்த
ஒரு ரத்த பிளம்புல பிறந்த ஒரு கலந்த நாம் தமிழர் கட்சி, அதுக்கு தலைமை தாங்கி நிக்கிறாப்புல அண்ணன். அதனால நம்ம அவரை வந்து எல்லாரும் பின்பற்றணும் அப்படிங்கிறதுனாலதான் நானும் நமக்குள்ள என்ன இருந்தாலும் சரி அண்ணனை தேடி தேடி போறது அதுதான் காரணம். அதனால அண்ணன் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனா வீழ்த்த முடியாத ஒரு மனிதன் இருக்கிறான்னா அந்த சீமான். ஏன்னா வேற எவனா தான் அரசியல் விட்டு ஓடி வைப்பான். உங்களுக்கு தெரியும், நீங்க ஊடகத்துல இருக்கிறீங்க எல்லாரும். ஏன்னா அவ்வளவு வீச்சு, கல்லும் சொல்லும் அவ்வளவு வீச்சு, எதையும் சேட்டை பண்ணாத அது சீமான் தான். யார் யாருனா ஐயோ தமிழ் தேசமா ஒண்ணு மாதிரி இந்த திராவிட தேசம் கூட போயிட்டு அவங்ககிட்ட போய் கை கட்டி நின்றுப்பாப்ல, நிற்கவே இல்லை. ஆகையினால் நான் வீழ்த்த முடியாமல் இருக்கிறான். அவனை அண்ணனும் தம்பிகளுமாக தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு கதை தான் இந்த ஆட்டி. இந்த ஆட்டிங்கிறத நம்ம வந்து எனக்கு இந்த முதல்ல இந்த பேரு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருக்குது. நம்ம என்ன ஒரு பெண் ஆட்டினா தலைவி, பெண் தலைவி. உடனே என்கிட்ட அவன் ஆணுக்கு அடிமை ஒரு கொஞ்சாதி அப்படின்ட்டான். பாருங்க எவ்வளவு உயர வச்சிருக்கிறான். பெண் ஆட்டி, பெண் தலைவி. ஆட்டிங்கிறது தலைவி, அதுதான் ஆட்சின்னு ஆட்சி. ஆட்சி நம்ம அப்படிதான், நம்ம எல்லாம் அப்படியே விட்டுறோம். அப்படிப்பட்ட ஒரு பெண்களை தாங்கி நின்ற ஒரு சமூகம், அந்த சமூகத்துக்காக அந்த ஒரு படம். அப்புறம் இங்க வந்து இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி படம் வர்றது இல்ல, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லன்னு. வாய்ப்பு கொடுத்து அந்த ப்ரொடியூசருக்கு ரோட்ல போய் நிக்கிறதுக்கா? இங்க ஒரு சேர் இருக்கு தெரியுமா, ஒரு சேர் இருக்குது. என்ன சேரு? ரெட் ஜெயின் ஒரு சேர் வச்சுட்டு இருக்குது. அந்த சேரு அத்தனை சின்ன படங்களுக்கு ஆவங்குது. இன்னைக்கு இந்த தயாரிப்பாளர் சங்கம்னு ஒண்ணு இருக்குது, இது கேட்க முடியுமா? இன்னைக்கு வந்து அதாவது இன்னைக்கு வந்து ஒரு படம் அந்த மக்கள் வந்து ஒரு படம் வந்துச்சுன்னா இன்னொரு கூட ஒரு படம் வந்து அந்த படம் பார்க்கறதுக்கு தயாரா இல்ல. அப்ப என்ன பண்ணும், இந்த மாதிரி படங்கள்லாம் என்ன, இந்த திருவிழா நாட்கள், இந்த பண்டிகை நாட்கள், அது தொடர்ந்து விடுமுறை வர நாட்கள்ல தான் இந்த படத்தை வெளியிடணும். ஆனா அன்னைக்குதான் என்ன பண்ணிருக்கிறான் உஷாரா, அன்னைக்குதான் அவ்வளவு அந்த பெரிய பெரிய படங்கள் எடுத்து 1000 தேட்டருக்கு 1000 தேட்டர் பிடிச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் 4 வாரத்துக்கு அதுக்கப்புறம் சினிமா பார்க்க வரமாட்டான். ஏன்னா ஃபுல் படத்தை இல்ல செலவு பண்ணிடுறான். கடைசியா வந்து அத்தனை படத்தையும் பாருங்க. இப்ப நான் ஐயா ரஜினி அந்த நடிச்ச அத்தனை படத்தை பாருங்க, அவ்வளவுதான் தேட்டர் எடுத்திருப்பாங்க. கூட வந்த படம் இதா தெரியுமா, அந்த அதுக்கப்புறம் ஆட வந்த படம் தெரியுமா, அதுக்கு முன்னாடி வந்த படம் தெரியுமா, யாருக்கும் தெரியாது. நல்ல படங்கள் இருக்குமா இல்லையா? எவ்வளவு கஷ்டமான ஒரு இது இருக்கு. அப்புறம் இந்த கஷ்டமான நல்ல படங்களை எப்படி கொண்டு வருவாங்க? அதாவது எப்பவுமே ஒரு ஓட்ட பந்தயம் இருந்தா 10 பேருக்கு ஓட விட்டுதானே நீங்க வந்து பாக்கணும், எவன் முதல்ல வரான் எவன் ரெண்டாவது வரான்ட்டு. நீங்க ஒருத்தனே ஓட வச்சுட்டு வந்து முதல்ல விட்டேன்னா பைக்க நடந்துட்டு அதுதான் சொல்றோம். அந்த சோறு இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ் உலகம் திரை உலகம் பேரே வழங்காத. அடுத்தாலே அந்த சோருக்கு தலைமை வாங்குற ஒரு இளவரம் வந்தாச்சு. சினிமா தான். நீங்க ஒவ்வொரு இயக்குனரும் சினிமா எடுக்கணும் ஊருக்கு இருந்து வந்து என்னை மாதிரி வாய்ப்பை தெரிந்து எவனாலும் சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ப்ரொடியூசர் நிறைய இருக்குதுங்க. எங்க மேனேஜர் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க, யாராவது ஒருத்தரை பிடிச்சு வந்துருவான். அப்படி வந்து ஏன்னா இந்த படத்தை எடுத்த உடனே நேரா கொண்டு போய் விஜயங்களை கொடுக்குறோம், ரிலீஸ் பண்றோம், அதுக்கப்புறம் நம்ம ஓடிடிக்கு சன் டிவில இருக்கிறோம், அப்படி இப்படி சொல்லி ஏமாத்தி கூட்டு வந்துருவாங்க. 100க்கு 98 பேர் அப்படி ஏமாந்து வந்து அதுக்கப்புறம் காணாம போயிருப்பான். வரும் அடுத்த படம் எடுக்கவே முடியாது. நீங்க தொடர்ந்து படம் எடுக்கிற ப்ரொடியூசர் இருக்கானா? கிடையாது. மேனேஜர் எடுக்கிறாங்க. அது கூட இப்ப வந்து அதுதான் இப்ப இந்த கடைசி கட்டத்துல நிக்குது. மேனேஜர்ஸ் எல்லாம் நான் வந்து மேனேஜர்ஸ் முதல்ல தயாரிப்பாளர் ஆகக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஹீரோ தாஜா பண்ணி நீ 10 கோடி வாங்கிட்டு இருக்கியா, நீ 20 கோடி உனக்கு சம்பளம், நீ கால் ஷீட் கொடுன்னு அவன் தாஜா பேசி வாங்கிட்டு அடுத்தால போய் பைனான்ஸ் அந்த ஹீரோவை காட்டி படம் வாங்குறாங்க. அப்படியே படம் நிக்குது. இந்த ராம் பிரபு இங்க இருக்கிறாரு, அவர் சினிமா அவ்வளவு மேனேஜர் அவருக்கு தெரியும். அப்படி எத்தனை படம் நிக்குது இந்த பைனான்ஸ் வாங்கிட்டு. இன்னைக்கு பைனான்ஸ் என்ன கடைசியில் ஆயிப்போச்சு, பெரிய ஹீரோவுக்கு பைனான்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சிண்டிகேட் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்ப இந்த தமிழ் திரையுலகம் எங்க இருக்கும்? ஆந்திரா பாருங்க, எல்லாத்துலயும் நல்லா இருக்கு. ஆந்திரால தயாரிப்பாளர் சினிமா இருக்குது, கர்நாடகால தயாரிப்பாளர் சினிமா இருக்குது, கேரளால இருக்குது, இந்தியில இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இங்க தேட்டரை பூரா ஆக்கிரமிச்சு வச்சு படத்தை எடுத்து ஓட விட்டுட்டு இருக்கீங்க. அது என்ன ஏதாவது உங்களுக்கு அந்த படங்கள் வந்து போனதுக்கு அப்புறம் இந்த என்ன இன்னைக்கு இருக்கிற பெரிய ஹீரோ படம்னா கூட நீங்க சொல்லுங்க, ஒரு வாரம் கழிச்சு அந்த படமோட பேரை உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் சங்க வச்சிருக்கிறாங்க, ஒருத்தரும் கேட்கறது இல்ல. எல்லாரும் அன்றாட வாழ்க்கையை அவங்களுக்கு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு இயற்கை மாற்றத்தை வரும் 2026ல. அது அந்த நம்பிக்கையோட தான் காத்துட்டு இருக்கோம். ஆனாலும் நமக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன எல்லாம் எனக்கு கூட அந்த வேல்ராஜ் கேமராமேன் கேட்டாரு, ஐயா சார் நீங்க என்ன பண்றீங்க,
தொடர்ந்து படம் எங்கிருந்து வருது, தொடர்ந்து படம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் படம் எடுக்க தானே வந்தேன், படம் எடுக்க தான் வந்தேன். நான் ஒவ்வொரு இடத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா போயிட்டு இருந்தேன். நான் அதுக்கப்புறம் மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு அசிஸ்டன்ட் இன்னைக்கு படம் எடுக்காமலே அசிஸ்டன்ட் டைரக்டராவே இருந்து போன நிறைய இருக்கிறான். அந்த வேதனை இப்ப அந்த உச்சக்கட்ட வேதனை அதுதான். கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் பண்ண முடியாம எத்தனை இயக்குநர்கள் இருக்கிறான், படம் எடுத்தாத கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. இப்போ அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால நான் என்ன பண்றேன், தொடர்ந்து படம் எடுக்கிறேன். ஏன்னா நான் படம் எடுக்கதான் ஒரு வந்தேன். எங்க போனாலும் பாம்பே எங்க போனாலும் சரி படம் எடுக்கதான் வந்தேன். நான் படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன 2009 என்ன இனம் செத்து கிடக்கும்போது வலி தாங்க முடியாம யாரா என்னடா ஒருத்தனை இல்லையே அதை கேட்க ஒரு நாள் இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டிவில கூட போட விட மாட்டேன், போடல. டைம்ஸ் சேனல்ல மட்டும் தான் போட்டிருக்கான். அஞ்சல பார்த்து வேதனைப்பட்டு அதுக்கப்புறம் நானும் ஒருத்தர் என்னுடைய மேனேஜர், சினிமா மேனேஜர் வந்து அதே நேரம் அதே இடம் படம் எடுத்துட்டு இருக்கிறேன். அந்த மேனேஜர் அவர் தான் அஜித் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் ராஜா, அவர் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பியிருந்தேன். ஏன்னா அண்ணன் ஒரு தனியா இருக்கிறான், நம்மள போவோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அவர் தெரியாது, அவன் மேனேஜரா இருக்கான்னு அவர் தெரியும் அனுப்பியிருந்தேன். அவன் போயிட்டு வந்து சொன்னா, ஐயா என்கிட்ட சொல்றாப்ல, சார் அங்க வேண்டாம் சார், ஏன்னா அவர் அந்த வீட்டுல வந்து ஒரே கத்திட்டு இருக்காரு அப்படின்னு. என்னடா கத்துறாருன்னா, அண்ணா உனக்கு என்னன்னா ஆச்சு அண்ணா, உனக்கு என்ன ஆச்சு அண்ணா அப்படின்னு. 2009 மே 17 அந்த தேதி அது. அப்ப இப்படி எல்லாம் நம்ம இருக்கிற அந்த அதெல்லாம் திசை மாறி மறுபடியும் அங்க போய் அண்ணன் கூட ஒரு பயணிச்சேன். இப்ப அவன் பயணிக்கிற அது வேற விஷயம். இப்ப எங்களால வெளியில எங்கேயும் போக முடியாது. அதனால சொல்றேன், எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சரி, அங்க அந்த தமிழ் தேசத்துக்காக நீ என்ன சொல்லி சீமான் அவர்களை வீழ்த்து நினைச்சாலும் முடியாது. ஏன்னா அவ்வளவு பேர் அவன் அங்கதான் இருப்பான், எங்க போனாலும் தமிழ் தேசத்துல அந்த சிந்தனையில தான் இருப்பான். இப்போ வந்து ஒண்ணு இல்லை, நான் வந்து ஓப்பனாவே சொல்லிட்டு போயிருந்தேன். ஏன்னா இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா மிரற ஆளு கிடையாது அண்ணன், எந்த கூட்டத்தை பார்த்து மிரறல. ஏன்னா நாங்க அண்ணன் நான் சொல்றேன், 2010 நான் கன்னியாகுமரியில பேசிட்டு போயிருக்கிறோம். முத்துக்குமாரோடைய ஜோதி எடுத்து அனுப்புறதுக்கு. சத்தியமா சொல்றாங்க, அந்த படம் வச்சிருக்காங்க அத்தனை பேருமே மலையாளி, ஒருத்தம் கிடையாது. 1.5 மணி நேரம் அண்ணன் பேசினார்ல, இந்த இனத்துக்காக 1.5 மணி நேரம் பேசினார்ல. அப்படிப்பட்ட வேண்டாம் இந்த கூட்டத்தை காட்டி மிரட்டினெல்லாம் போயிட மாட்டான் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். ஏன்னா அவன் ஒரு கொள்கை தலைவர் ஒரு ஆளை பிடிச்சு அடிச்சா, கொள்கை தலைவர் ஒருத்தர் கூட்டு வந்து அடிச்சாப்புல. அப்ப அண்ணன் மட்டும் இல்ல, நம்ம சாட்டு திறமையால ஓட அடிச்சான். ஓட அடிச்ச உடனே என்ன பண்றா திறமை டக்குன்னு, அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும், ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படம் எடுத்தாரு, பாபா படம் எடுத்த உடனே நான் பாமக இதெல்லாம் படிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ரீல் எல்லாம் வயலுக்குள்ள ஓட விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன நினைச்சாங்க தெரியுமா, சினிமால வந்து அவரை பயந்து நிஜமாவே இது வந்து நடந்தது எல்லாருக்கும் தெரியும், நீங்க பத்திரிகையாளர் இருக்கிறீங்க. இப்ப வந்து இனிமே சினிமால இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவர் கொஞ்சம் பயந்துட்டாரு. பயந்த உடனே எல்லாருமே சொல்லிருக்காங்க, நீ வந்து சிவாஜி கணேசன் வீட்டுல அவங்க பிலிம்ல அவங்க கம்பெனி பேர்ல அந்த படத்தை தயாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த படம் அவர் சிவாஜி கணேசன் எடுத்தாரு, ஏன்னா அவர் பிரச்சனை வர மாட்டாரு. அதே மாதிரி இவங்கெல்லாம் எல்லா தமிழ் தேசியக்காரெல்லாம் பெரியாரும் தூக்கி போட்டு அடிக்க போது டக்குனு இப்ப எம்ஜிஆர் அண்ணாத்துன்னு அடிக்க வேண்டிட்டாப்ல. நடிகர் சொன்ன மாதிரிதான் இருக்கு, நீ எங்க படம் விட மாட்டேன்டா. அதனால அவன் மூத்தவன், அவன் தத்துவமா நிக்கிறான். நீ தலைவருக்கு பின்னாடி நிக்கிற, அவன் தத்துவத்துக்கு பின்னாடி நிக்கிறான். அதை யோசிச்சுதான் எல்லாம் நடந்துக்கிறத நல்லது. ஏன்னா நீங்க வந்து கூட்டங்கள் எதையுமே தீர்மானிச்சிடாது. சரி, நம்ம சினிமா பத்தி தான் பேசணும், என் அண்ணன் பேசுவாப்ல. அதனால இதோட முடித்துக்கிறேன். படம் வந்து உறுதியாக தமிழ் இனத்துக்கான படம், தமிழ் பெண் இனத்துக்கான படம், தமிழர்களை பெருமைப்படுத்துவதற்கான படம். நான் கிட்டோ பத்தி மற்ற டெக்னீஷியன் பத்தி தான் இந்த படத்தினுடைய இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் பேசலாம்னு இருக்கிறேன். மற்றபடி யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நீங்க அந்த ஃப்ரண்ட் ரூம்ல உட்காந்துருக்கும் ரொம்ப அமைதியா தெரிஞ்சீங்க. சரி, ரொம்ப அமைதியா இருப்பாரு போல கொஞ்ச நேரம் தான் சீமான பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. எதிரில யாராவது மாட்டினா அடி வெளுத்துருவ மாதிரியே பேசுறீங்களே சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் கடலின் பெருதுளி நெல்லை சொல்லை தன் எண்ணங்களிலும் எழுத்துக்களிலும் ஒரு படைப்பாளிக்கு பக்கம் நின்று உதவுபவர், அடிமனதின் ஓரத்திலிருந்து ஆழமான வார்த்தைகளை தமிழ் சினிமாவில் தந்து கொண்டிருக்கும் எழில் ஒளிரும் எழுத்தாளர் சுகா அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை ஊடக சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சகோதரர் இசக்கி கார்வண்ணன் மீது எனக்கு அளப்பரிய மரியாதை உண்டு.
பொதுவாக நம் மரபில் நம்முடைய பெயருக்கு பின்னால் தகப்பனாரின் பெயரை இணைத்துக் கொள்வது வழக்கம். ஆனால் சகோதரர் இசக்கி கார்வண்ணன் தன்னுடைய தகப்பனாரின் பெயரான இசக்கியை முதலில் இணைத்திருக்கிறார். அதனாலேயே எனக்கு அவர் மீது தனிப்பட்ட பிரியமும் மதிப்பும் உண்டு. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் இளைய சகோதரர் கிட்டு அவர்களை தனிப்பட்ட முறையில் நான் ஒரு முக்கிய செயலுக்காக பாராட்டுகிறேன். இந்த திரைப்படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைத்து, குறிப்பாக உதவி இயக்குனர்களை மேடைக்கு அழைத்து ஒவ்வொரு உதவி இயக்குனரின் பெயரை சொல்லி அறிமுகப்படுத்தி கௌரவப்படுத்தினார். நான் புத்தகங்கள் எழுதியவர். நான் எழுதிய புத்தகங்களின் நற்பெயர் அவப்பெயர் அனைத்தும் என்னை மட்டுமே வந்து சேரும். ஆனால் ஒரு திரைப்பட உருவாக்கம் என்பது பல நூறு பேரின் கரங்கள் இணைந்து உழைத்து உருவாகி வரக்கூடிய ஒரு படைப்பு. ஆக அத்துணை பேருக்கும் நன்றி சொல்வதுதான் நம் மரபு. அதை மிகச் சரியாக செய்த சகோதரர் கிட்டுவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். பாராட்டினால் மட்டும் போதாதல்லவா, ஒரு குட்டும் வைக்க வேண்டும். அவர் பேசும்போது மூல்யம் என்று மூலத்தை அவர் உச்சரித்தார். அப்படி உச்சரிக்கலாகாது தம்பி. மூல்யம் என்றால் நிமித்தம் என்று பொருள். இனி வரும் மேடைகளில் நீங்கள் மூலம் என்கிற சொல்லை சரியாக உச்சரிக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக நான் இந்த மேடையில் சொல்கிறேன். செந்தமிழன் சீமான் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதுதான் இந்த மேடைக்கு பொருத்தமாக இருக்கும். நாங்கள் இருவரும் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கும் போது இதே பிரசாத் லேப்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண கூத்துலாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அவரு சிரிச்சாரு. சரி, வெளியில சொல்ல வேண்டாம், நம்ம வயசு தெரிஞ்சிடும்னு 2 பேருமே அடக்கமாக மறைச்சுக்கிட்டோம். ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலியில் கலை இலக்கிய பெருமன்றத்தை சேர்ந்த தோழர்கள் கவிஞர் பரிணாமனி 10 தல ராவணன 8 தல ஒத்த தல ராமங்கள்லாம் என்கிற பாடலை பாடினார்கள். அந்த பாடல் சிறு வயதில் பசுமரத்தாணி போல என் மனதில் பதிந்திருந்தது. அது நடந்து ஒரு 35 ஆண்டுகளுக்கு பின்பு சென்னையில் ஒரு இளைஞன் அந்த பாடலை பாடி நான் கேட்டேன். அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்போதுதான் நான் 2வது முறையாக அந்த பாடலை கேட்கிறேன். சகோதரர் இசக்கி கார்வண்ணன் சொன்னார் இல்லையா, கன்னியாகுமரியில் மலையாளிகள் சூழ்ந்திருக்கிற அந்த இடத்தில் அண்ணன் 1.5 மணி நேரம் பேசினார் என்று அப்போது சீமானவர்கள் என்னிடம் சொன்னார். ஐயாமான நம்ம ஆளே இல்லைனாலும் தான் பேசுவோமே இல்லையா அப்படின்னாரு. அப்படிப்பட்ட அவருடைய துவக்க கால மேடைகளில் பார்வையாளர்களாக நாங்கள் அவருக்கு நெருக்கமான சொற்ப நண்பர்கள் இருப்போம். அந்த மேடையில், அவருடைய துவக்க கால மேடையில் நண்பர்களே, கவிஞர் பரிணாமனின் 10 தலை ராவணன் பாட்டை அவர் பாடினார். நான் சிலிர்த்து போனேன். இதை நான் ஒரு மேடையில் சொன்னேன். இதற்கு பிறகு சமீபத்தில் வயது முதிர்ந்த 80 கடந்த ஒரு முதியவர் என் கரங்களை பற்றி கொண்டு தன்னை அறிமுகப்படுத்தி அந்த பாடலை சொன்னார். அந்த பாடலை எழுதிய கவிஞர் பரிணாமன் அவர்கள். அதை இந்த மேடையில் அவரோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஆட்டி என்கிற தலைவி என்கிற சொல்லை, ஆட்டி என்கிற மூலச் சொல்லை ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு, அதுவும் 2025 காலத்தில் வெளிவருகிற ஒரு தமிழ் திரைப்படத்துக்கு வைக்கிற துணிச்சலும் நேர்மையும் சகோதரர் கிட்டுவுக்கும், அதை தயாரிக்கிற திறனும் திரு இசக்கி கார்வண்ணனுக்கும் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் பாலுமேந்திரா அவர்களிடம் உதவி இயக்குனராக இருந்த போது ஆரம்ப காலத்தில் திருநெல்வேலி வட்டார வழக்கு சொல்லான தம்பி பாலாக்கு தெரியும், நிக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். அங்க நிக்கிறான்னு சொல்ல மாட்டோம், நிக்கான்னு சொல்லுவோம். இந்த மீனாட்சிக்கெல்லாம் தெரியும். அப்போ நிக்காங்கிற கேமரா இருக்கு இல்லையா, அப்பதான் ராஜா சார் வாத்தியார் பாலுமேந்திரா அவர்களுக்கு நிக்கான் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்போ டெஸ்ட் எடுக்கும் போது வாத்தியார் என்ன எடுப்பாங்க, அது அவருக்கு சீமானவர்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப
எடுக்கும்போது டேய் நிக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து அதுல இருந்து நான் ரொம்ப கவனமாயிட்டேன். புது வார்த்தைகளை தான் சேகரித்து அதைத்தான் பேச வேண்டும் என்பது. அதை முற்றிலுமாக நொறுக்கி தள்ளிய ஒரு இடம் இங்கே விருகம்பாக்கத்தில் இருந்தது. அது சகோதரர் சீமானின் சேவர் கூடம். அங்கே மதுரை பகுதியை சுற்றிய ஒரு இயக்குனர் இருப்பார், ஒரு ஒளிப்பதிவாளர் இருப்பார், ஒரு நடிகர் இருப்பார், ஒரு படத்தொகுப்பாளர் இருப்பார். எல்லோருமே நாம உசிலம்பட்டி மாட்டுத்தாவணியில போய் இறங்கினா என்ன கேட்குமோ அதுதான் பேசுவாங்க அவங்க. அதற்கப்புறம் தான் எனக்கு அந்த மனத்தடை நீங்கியது. ஆக இப்போது நீங்கள் எல்லோரும் பார்க்கிற மேடைகளிலும் பொதுக்களத்திலும் இயங்குகிற முழங்குகிற சீமான் அப்போதிருந்தே அவருடைய சூழலை அப்படித்தான் அமைத்துக் கொண்டிருந்தார் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். இந்த படத்தின் கதாநாயகி வெரி ஹாப்பி டு வெல்கம், தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் சீமான் சார் என்று சொன்னார்கள். அந்த இளம்பெண்ணின் துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். வங்கத்தை சேர்ந்த நடிகை, அவர் பெயர் எனக்கு தெரியவில்லை. அவர் கூடுமானவரை தமிழில் பேச முயன்றார். அவருக்கு என் வாழ்த்துக்களை சொல்கிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். வாழ்த்து சொன்ன மாதிரி சொல்லி ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு போயிருக்கீங்க. தேங்க்யூ சார். கண்டென்ட்டுக்கான காத்திருந்த நேரம் இது. அவ்வளவு சீக்கிரம் சினிமா மேடையில நம்மள அழிச்சிட முடியுமா? அன்பான வார்த்தைகளால் சிறகடித்து பரப்பவர், நட்பிற்கு எப்போதும் இதயம் திறப்பவர், தம்பிகளோடு தரணியில் தனியே வரும் அரசியல் சுடர் இவர். அவரை அழைக்க இவர் அழைப்பது ஆசை. அழைக்கிறோம் இயக்குனர் கிட்டு அவர்களை. மீண்டும் தான் அண்ணா பேசிட்டு இருக்கும் போது அபிநய என்னுடைய பேரன்புக்கினிய தம்பி இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரித்து வழங்குகிற என் அன்பு இளவல் இயக்குனர் கிட்டவர்கள் இயக்கி வரவிருக்கிற ஆட்டி திரைப்படத்தினுடைய முன்னோட்ட வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமக்கள், என்னுடைய அன்பிற்கினிய கசாலி அவர்கள், என் ஆருயிர் தம்பி உறவில் மட்டுமில்லாது உணர்வோடும் என்னோடு இணைந்து களத்தினை நிற்கிற இயக்குனர் நடிகர் திருமுருகன் அவர்கள், இந்த கலைஞர்களை நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கிற பாராட்டு வந்திருக்கிற என் அன்பு தம்பி கேலி சித்திரத்தின் மூலம் சமூகத்தை சிந்திக்க தூண்டிய சிற்பி, கட்டுரையாளன், பேச்சாளன், கருத்தாளன் பாலா அவர்கள், இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற மதிப்புமிக்க கலைஞர் பெருமக்கள், ஒளிப்பதிவாளர் என் அன்பு தம்பி சிவி, படத்தொகுப்பாளர் தம்பி இளங்கோவன், இசை வழங்கி இருக்கிற இளவல் தீசன், கலை இயக்குனர் தம்பி முஜிபூர் அவர்கள், சண்டை இயக்குனர் தம்பி சுரேஷ் அவர்கள், ஆடை நிபுணர் பூங்குயில் கிட்டு அவர்கள், திரையிலே தோன்றி
கதாபாத்திரங்களை கண்முன்னே நிறுத்துகிற கலைஞர்களாக இருக்கிற அன்பு தம்பி ஆனந்தன், எதிர்நாயகனாக நடித்திருக்கிற அறிமுக நாயகர் தம்பி பிரவீன் பழனிசாமி, நகைச்சுவை நடிகர் என் தம்பி காதல் சுகுமார், என் அன்பு மாமன் சவுந்தர் அவர்கள், கதாநாயகியாக இருக்கிற அன்பிற்கினிய அபி நட்சத்திரா அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்விலே பங்கேற்று இதை உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக, காணொலி ஊடக என் உறவுகள் அனைவருக்கும், குறிப்பாக மதிப்புமிக்க பெருமக்கள் அன்புக்கினிய அண்ணன் நெல்லை சுந்தரராஜன் அவர்கள், பெருதுளசி, பழனிவேலங்கையா அவர்கள், தம்பி மீனாட்சி போன்ற மதிப்புமிக்க பெருமக்கள், எப்போதும் நான் பேரன்பு கொண்டு நேசிக்கிற எனது அன்பு சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே காதல் சுகுமார் ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படி பார்க்கிறோமானால், அவன் மற்ற நடிகர்களைப் போல ஒரு புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இல்லை என்றாலும் அவன் ஒரு ஆகச்சிறந்த தமிழ் மகன், பெரிய உணர்வு கொண்ட, இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒரு மகன். அந்த சூழலிலே அவன் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலங்களிலே இன உணர்வோடு எந்த நாட்டிற்கு சென்றாலும் தன்னுடைய உணர்வு குன்றாமல் நம் உறவுகளிடத்திலே நின்ற ஒரு தம்பி. அதனால் அவனிடத்திலே எனக்கு ஒரு தனிப்பட்ட பேரன்பு எப்போதும் உண்டு. இங்கே என் அன்பிற்கினிய தம்பி துரைமுருகன் அவர்கள் சொன்னது போல, துரையும் கிட்டும் சேர்ந்துதான் அந்த நையப்புடை அந்த வலையொலியை தொடங்கினார்கள். ரொம்ப நன்றாக செய்தார்கள். கிட்டுவிட்ட இயற்கையிலேயே அவனுக்கு ஒரு சிறந்த படைப்பாற்றல் அவனுக்கு உண்டு. அது எதையுமே சுருக்கமா அதை சொல்லி புரிய வச்சிருவாங்க. அதுல நகைச்சுவை உணர்வோடு கேலியும் கிண்டலுமா கொண்டு போய் சேர்க்கிறதுல பெரிய கெட்டிக்காரன். அவன் எங்களோடு இந்த அரசியல் பயணத்தில் அந்த திரைப்பயணத்துல போனது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும், ஆனா எங்களுக்கு அது ஒரு இழப்பு தான். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இழந்திருப்பது இழப்பு தான். அதுல அவன் திரைத்துறை பக்கம் வந்து பல படங்களை இயக்கினான். அவன் இயக்கிய படத்தில் எனக்கு இந்த சல்லியர்கள் படம் ரொம்ப நிறைவை தந்தது. அந்த படத்தினுடைய 2 நிகழ்விலே நான் பங்கேற்று பேசினேன். இந்த படத்தை நம்பி துறை சொன்ன மாதிரி 150 கோடி முதலீடு செய்து எடுக்கிறவர்களுக்கு கதை இல்லை, 1.5 கோடியில ஆகச்சிறந்த படத்தை எடுப்பான். அப்படி ஒரு படைப்பாளி. சல்லியர்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா எடுத்துப்பான், நேர்த்தியா எடுத்துப்பாப்ல. எங்களுக்கு ஒரு பயம் என்னென்றால், இந்த எங்களுடைய விடுதலை போராட்டங்களை இன அழிப்பு அந்த தொடும்போது அது ரொம்ப உணர்வுபூர்வமானது, சரியா செய்யணும், இல்லைன்னா சிக்கலாயிடும். எங்கள் தலைவருக்கு அதுல ஒரு பெரிய கனவு. அவரை போல இந்த இனத்தில் பிறந்தவன்ல திரைக்கலையை நேசித்த ஒரு மகன் இதுவரைக்கும் இருக்க முடியாது. இங்க இருந்த கட்சிகள், குறிப்பா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் எல்லாம் திரைக்கலையை வந்து ஒரு சாக்கடை, குப்பை, சினிமாக்கார பெயர் இப்படிதான் பேசி பேசி அதை சாக்கடை சாக்கடை என்றே சொல்லி கொண்டு விட்டார்கள். அதுல உருண்டு பிறண்ட நாயும் பண்ணியெல்லாம் நாட்டாண்டுட்டு போயிடுச்சு. இதுதான் நடந்தது, பெரிய விபத்து. அது திரைக்கலையை ஒரு எங்கள் தலைவன் எனக்கு சொல்றாரு பாருங்க, திரைக்கலை என்பது அறிவியலின் அழகான குழந்தைன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துறாங்க, அறிவியலின் அழகான குழந்தை. திரைக்கலை ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம். எப்படி வைக்கிறார் பாருங்க. இப்படி பேசல அவர் மெதுவாக சொல்றாரு, நான் அதை எடுத்து சொல்றேன். அந்த பார்வை அவர் இடத்துல இருந்தது. அது காரணம் வந்து
சின்லெஸ் லிஸ்ட், பிரேவ் ஹார்ட், பென்ஹர் இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நம்ம விடுதலை போராட்டம் ஏன் இப்படி படமா வரக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு இது இருந்தது. ஒரு கெடுவாய்ப்பா தமிழ் பேரினத்தில் அவர் ஒரு நிர்வாக தலைவனா இல்லாம தன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தலைவனா இருந்துட்டான். அவன் மட்டும் இவர்களை மேல 50 ஆண்டு 60 ஆண்டு 10 ஆண்டு 20 ஆண்டு ஆளுந உலகத்திலே தலை சிறந்த நாடாக தன் இனம் வாழ்கிற நாட்டை கொண்டிருக்கிறான். அவனுடைய கனவு வந்து பல்லாயிரம் ஆண்டுகளா தம் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு, அவன் அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மறவர்களின் கனவு. அதனால அப்படிப்பட்ட தலைவன் அதுக்காக பெரும் முயற்சி எடுத்தாரு. தன்னுடைய போராட்டத்தை எப்படியா எடுத்து கொண்டு போறோம்னு எடுத்தாரு சின்ன சின்னதா. அதுக்குள்ள எங்களுக்கு காலம் சரியா வரல, அது கெடுவாய்ப்பா அமையல, முடிஞ்சிச்சு. அதனால இந்த மாதிரி படங்களை எடுக்கும்போது ஒரு நடுக்கம் இருக்கும். அது சரியா செய்யணும், இல்லைன்னா தப்பா போயிடும். வரலாற்றை தவறா பதியக்கூடாது, உங்களுக்கு தெரியும். அதுல என் தம்பி சல்லியர்களை போராட்ட வரலாற்றில் பெருங்கடல் அது ஒரு துளியை மிக சரியா பதிவு செஞ்சான்னு எனக்கு ஒரு நிறைவு. அது போல இந்த ஆட்சி படத்தையும் அவங்க சிறப்பா செஞ்சிருப்பாங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்கே அந்த ஆட்சி அப்படிங்கிற அந்த படத்துக்கு சொல்லுவோம், அது எங்கள் குடியில் பெண்கள் முதலாம் அப்படின்னு. அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. கிட்டு பேசும்போது வருத்தத்துல சொன்னா நமக்கு வரலாற்று பதிவுகள் எதுவும் இல்லை அப்படின்னு அது ஒத்துக்கணும். இது நம்மள பெருமையா பேசிக்கிறது இல்ல. எப்படின்னா வரலாற்றை படைக்கிறவனுக்கு அதை எழுத பதிவு செய்ய நேரம் இருக்கு. நம்ம செய்யல இருந்தாலும் விழுந்துட்டா மீசையில மண்ணோட்டில பெரு வைக்கிற மாதிரிதான். அடி எப்படி இப்படி அடிச்சாலும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கினேன் பத்தியில அது மாதிரி பேசிக்கிறதா. அதையும் உணர்ந்தவன் இந்த இன வரலாற்றுல என்னுயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம பாட்டை வந்து அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் உலகின் பல்வேறு நாடுகளை வென்று கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்பு வென்று 3வது பெரிய பேரரசை நிறுவினார். இது ஒரு ஆனா அது வந்து அது ஆண்டாங்கிறதுக்கு ஒரே ஒரு சான்றுதான் இருக்கு. பெருவுடையார் கோயில் தான் இருக்கு, தஞ்சை பெரிய கோயில் மட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டை கரிகால் பெருவள சோழன் ஆண்டு காண்டார் நம்மளை, அதுக்கும் சான்று இந்த கல்லணை தான். இல்லைன்னா எங்களுக்கு கதையை முடிச்சிருப்பாங்க, அதை வச்சுட்டு நாங்க எதோ சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு வரலாற்று சான்றுகள் இல்ல, தமிழர்களுக்கு வரலாறு இல்லை. அப்ப இலக்கிய சான்றுதான், ஒரு இலக்கிய சான்றுதான் இருக்கு. அதுல இப்ப பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான், அதுல எங்க பாட்டி கண்ணகி பெருமாட்டி போய் கால் சிலம்பி உடைச்சு இது நீதியை நிலைநாட்டினான்னு ஒரு காப்பியம் இருக்கு. அந்த வரலாறு. அப்ப அதுல இந்த வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்யறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன இங்க சொன்ன மாதிரி கிட்டு செஞ்ச மாதிரி நம்மளுடைய வரலாற்றை பதிவு செய்யலாம் நம்மவே இல்லாதனால எல்லாம் கற்பனை ஆயிடுச்சு. இலக்கியம் பொய் பேசும், சுவைபட சொல்லு. இலக்கியம் என்பது நயம்பட உரைத்தல், அதுதான் உங்களுக்கு. அது சுவைபட சொல்லுத, அது பொய் பேசும். இப்ப உருகி சுகம் பெறா மாறி திருகி எரிந்தால் தீயிட்டால்னு சொல்லும் போது அது என்ன இப்படி அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நான் எங்க வாத்தியார் தமிழ் வாத்தியார் குப்புசாமி எனக்கு பாடம் நடத்தும்போது, அப்ப இப்ப இருக்கிற மதுரை வேற மதுரையா ஐயான்னு கேட்கிறேன். அப்படி இல்லடா, தீ பற்றி எரிந்ததுன்னா வாழ்ந்த மக்கள் அவளுக்கு நேர்ந்த துயரத்தை துன்பத்தை கண்டு வயிறு எரிந்தார்கள்ங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க சுவைபட. அப்ப இலக்கியம் பொய் பேசும், இதிகாசங்கள் பொய் பேசும், புராணங்கள் பொய் பேசும், காவியம்லாம் பொய் பேசும். ஆனால் வரலாறு பொய் பேசக்கூடாது, பொய் பேச. அதனாலதான் நாங்கள் வந்து முற்றுமுழுதாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இன்றைக்கு வரை. இப்ப உதாரணமா இப்ப கண்ணகி அவளை எடுத்துக்கிட்டா எங்களுக்கு என்ன பெருமை இருக்குதுன்னா, சோழ நாட்டுல பிறந்து பாண்டிய நாட்டுல இறந்து சேர நாட்டுல தெய்வமாகிறார். எழுதின எங்க பாட்டை இளங்கோவடிகள் 3 மன்னர்களை இணைத்து, 3 நிலப்பரப்பை மன்னர்களை இணைத்து ஒரு காப்பியத்தை ஏல் செய்கிறார். அது காப்பியம், அது கற்பனை. ஆனால் கண்ணகியிலும் சிறந்தவள்ங்கிற எங்கள் குலத்தில் இந்த முன்னோர், அது எங்க பாட்டி வேலு நாச்சியார். அது காவியம், இது வரலாறு. ஆட்டினா கிராமர் ஆட்டி படைக்கானையா அப்படிங்கிற மாதிரி ஆட்டி படைத்தால் ஒரு பெண்மகள். தமிழர்கள் பொதுவா மானுடனே தாய் வழி சமூகத்திலிருந்து வந்தவன் தான். முதல்
திணையில நம்ம முதல் நிலத்துல தாய் வழியில், இரண்டாவது நிலமும் தாய் வழி, மூணாவது மருத நிலத்தில் வந்து என்று வேளாண்குடிகளாக மாறுகிறோமோ அவன் காட்டை பார்க்க போகும்போது வீட்டை பார்க்க பெண் இருக்கும்போது ஒருவனுக்கு ஒரு தீங்கிறது வரும்போது தந்தை வழி சமூகமா இருக்கு. அங்கதான் முதல் எழுத்து. எங்க ஐயா சொல்றாருல, பேரை போடும்போது அவரு எசக்கிய சேர்த்துக்கிட்டாரு அப்படி. அப்ப தந்தை வழி சமூகமா வரும்போதுதான் அது வரைக்கும் பெண்ணுதான், தாய் வழி சமூகம் தான். நம்ம அதை மாற்ற முடியல. இன்று வரைக்கும் நாடு தாய் நாடு தான், மொழி தாய்மொழி தான். என் தம்பி கார்வனன் சொன்னது மாதிரி தமிழ் குடிகளுக்கு 90 விழுக்காட்டுக்கு மேலே பெண் தெய்வங்கள் தான். எனக்கு கூட என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி பெண்ணு தான். இங்கே எங்கள் இன வரலாறு இந்த திராவிடர்கள், அதுவும் ஐயா ராமசாமி பெரியார் வந்த பிறகுதான் எங்களுடைய வரலாறை தொடங்குறார். திராவிட வரலாறு, திராவிட. இன்றைக்கும் தமிழன் இன அரசியல் வரலாறு வந்து ஐயா பெரியார், அண்ணா, கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இதுதான் இஷ்டம். என்னுடைய வரலாறு வந்து அதுக்கு என கண்டுபிடிச்சான். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்ததுங்கிறான் ஒருத்தன். ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ்ங்கிறான் ஒருத்தன். அங்கிருந்து நகர்ந்து வர தொடங்கும் போது மனிதன் பேசிய மொழியில் இருந்த ஒளியும் எழுத்து வடிவும் இன்றும் தமிழில காண கிடக்குங்கிறான் ஒருத்தன். அப்ப இவ்வளவு என்றைக்கு என் இனம் முன்னோன் என்னுடைய மொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தை ஆவை எழுதினானோ அன்றைக்கு தொடங்கிச்சு தமிழனுடைய இன அரசியல் வரலாறு. முதலா கப்பல் ஓட்டினவன் கடலுக்குள்ள என் பாட்டு கசியந்திரன் 60,000 யானைகளை கொண்ட படையை வச்சிருந்திருக்கிறான். 60,000 யானைக்கு சோறு போட்டிருக்கிறான், தீனி போட்டிருக்கான், அதுக்கு பாகன் வச்சிருந்திருக்கான், வீரன் வச்சிருந்திருக்கான். அந்த யானைகளை கப்பல்ல ஏற்றி கொண்டு படையை நடத்திருக்கான். எங்கேயும் போர் போடல. 60,000 யானையை வரிசையா நிறுத்தி வீரர்களை மேல நிறுத்தி ஆயத்தோட நிறுத்தினா எதிரி நாட்டு படை வீரன் குதிரையில நின்னவன் காலை தூக்கி யானை தொழிற்சி அவ்வளவுதான் கும்பிட்டான். சாமி என்னை விட்டு நீ ஆண்டுகிட்டு. உண்மையிலதான் 60,000 யானை. நீங்க அப்ப யாரெல்லாம் 1000 யானை நின்னதுக்கே பயந்துட்டான். தேட்டர் ஓடிட்டான், திரையரங்கிட்டு ஓடிட்டான். அப்பா உங்களுக்கு தெரியுது. அப்படி வாழ்ந்து அவ்வளவு பெரியது. அது பெருமையா பேசல. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திட முடியும்னு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலம் 1800 2000 ஆண்டுல தொட்டிருக்கான் ஒருத்தன் கரிகால சோழன். ஒரு பயம் ஒண்ணு அதெல்லாம் பேசல, யாரும் பேசல, யாரும் பேசுறது இல்லை, எவனும் பேசுறது இல்லை. ஒரு கைம்பெண் 200 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் வந்து வெள்ளச்சேலை உடுத்தி முக்காட போட்டு மூளையில உட்காந்து மூக்க சிந்திட்டு அழுகுன. இதான் இருந்த நிலைமை. புருஷன் செத்து போயிட்டான். என் பாட்டை முத்து விடுகனா செத்து போனான். கோயில் வாசல செத்து போனமா கிடையாது. என் பாட்டை 2 பேரும் போகாதேங்கிறான். மருது பாண்டி 2 பேரும் தளபதி. போக வேணா வெள்ளக்காரன் வருமா சுத்துமா பயப்படுது. ஒண்ணு கவலையே படாம மகனை தூக்கிக்கிட்டு போய் அவன் உயிரற்ற கிடந்த உடலின் மீது சத்தியம் செஞ்சு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன்னு போற ஒரு மகன், ஒரு கைம்பெண். இந்த சமூகம் சொல்ற மாதிரி ஒரு பெண்மகன். என் அன்பு சொந்தங்களை நீங்க கவனிச்சிருங்க. இந்த நிலத்தில் எத்தனையோ வீரம் இருந்திருக்கா. இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்குது. அந்த நிலத்தின் விடுதலைனே வச்சுக்க. எந்த ஒரு மகனும் வென்றதில்லை. போர்ல வெள்ளக்காரண்ட தோற்று தாண்டிருக்கான். என் பாட்டன் தீரன் சின்னமலையோ புலித்தேவனோ இல்ல அழகுமுத்துக்கணும் யாருமே தோற்று தாண்டிருக்கான். ஒரே ஒரு பெண்மகள் தான், ஒரே ஒரு பெண்மகள் தான். போரிட்டு வெள்ளையனை தோற்கடித்து இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டவன் ஒரே ஒருத்தி எங்க பாட்டி மானமரத்தி வேலைநாச்சியார் தான். உண்மையிலே ஆட்சினா அவதான். அத நம்ம பேசுறதுல வரலாற்றுல படிப்பினை இல்லை. கண்ட நாய் பேய்க்கெல்லாம் தெருவிலங்கு சிலை இருக்கு. என் பாட்டிக்கு இந்த சிவகங்கை அரண்மனை வாசல ஒரு மரப்பாச்சி தள்ளி பொம்மை வச்சிருக்கான். இதெல்லாம் வந்து அப்புறம் எப்ப வரணும் கோவம் வருது. வரலாற்றில் நீ புறக்கணிக்கப்பட்டுட்டாய். உன் பாடத்திட்டத்திலே தென்னாட்டின் சான்சிராணின்னு தான் உன் பாட்டி எழுதிருக்கான் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறான். மணிக்கர்ணைங்கிற பெண் 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறார். இளம் வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுத்ததுனால சான்சி அந்த மன்னன் இறந்து போனதுனால அந்த நிலப்பரப்புக்கு அவர் தலைவியாகி அரசியானதுனால சான்சி ராணி. இளம் வயது திருமணம்னால பாய் லக்கு நீ பாய்
லக்ஷ்மி பாய், சான்சி ராணி லக்ஷ்மி பாய்னு பேர் வருது. நீ என்ன வரலாற்றுல பதிவு செஞ்சிருக்கணும்? சான்சி ராணி எழுதும் போது வடநாட்டின் வேலுநாச்சியார்னு எழுதிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ற? தென்னாட்டின் சான்சி ராணின்னு என் பாட்டு எழுதுற. அங்க நான் பேசாம மண்டையாடிட்டு இருந்தேன் பாரு, அங்க செத்துச்சு என் வரலாறு, அங்க போயிருச்சு என்னுடைய வரலாறு. நீ என் பாட்டை சிதம்பரனாரோட நீ என்ன வல்லவாய்ப்பட்ட பெரியாரு? நீ என்ன பண்ணிட்ட? என்ன பண்ணிட்ட நீ? ஆனா வல்லவாய்ப்பட்ட எனக்கு வரலாறு இருக்குது. என் பாட்டன் வாவுசி அதாங்க சிக்க கற்பனை கூட நீங்க செய்ய முடியாது. என் தாத்த வழக்கறிஞர், என் அப்ப வழக்கறிஞர், நான் வழக்கறிஞர். ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு 50,000, அன்னைக்கு 50,000 என் பாட்டனுக்கு. ஒரு முறை வழக்கு நீதிமன்றத்தில் நேர் நின்றான். அவ்வளவு செல்வந்தன், சொத்தமிட்டை இழந்தான் மண்ணின் விடுதலை. இந்த தமிழ் மக்களின் மானம் கப்பலே விடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டியவர் பெருந்தமிழர், சுதேசி கப்பல். நான் என்னடா தமிழ் தேசம் பேசுறேன், அவன் தமிழ் நேசன் அப்படின்னு அன்னைக்கே இதழ் நடத்தினான். அன்னைக்கே தமிழ் தேசம் தமிழ் நேசன் பத்திரிகை நடத்தினான். அவன் வரலாறு எங்க இருக்கு? எனக்கு மாடு இழுக்க திணறும் செக்க மனுஷன் எடுத்திருக்காங்க இந்த மண்ணின் விடுதலைக்கு. போய் கோவை சிறையில் இருக்கு, இன்னும் அந்த சிலை நினைவா இருக்கு அந்த செக்கு. ஏன்னா அவன் இருந்த அறைக்கு பக்கத்துல இருந்த அவன் பேரன்னா அதே கோவை சிறையில பக்கத்து அறையில செக்கிழுத்த செம்மல் வா சிதம்பரனார் இருந்த சிறை எழுதிருக்கா. அந்த அறை எழுதிருக்க வேணா, நீ என்ன போயிட்டு அவனுக்கு போலையா? அன்னைக்கு விரைவில் அனுப்பி வைக்கிறேன். ஏதாவது இதுல பேச்சு வரணும்னா போட்டுருவான். என்ன நான் போகாத சிறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீதிமன்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு ஏதாவது பாகன சீமானேன்னா உடனே வரணும்ன்றோம், கட்டாயம் நேர்ந்துக்கணும். வழக்கு இருக்கு, இதுக்கு ஒரு வழக்கு இருக்கு. வல்லவாய் பட்டேல படித்தோம். நம்மளுடைய பாட்டன் பாபு சிதம்பரனாரை படிக்கும். நீங்க எல்லாம் நான் கோவப்படுறீங்க, நான் கோவப்படுறதே பரவாயில்ல. என் தம்பியெல்லாம் கொந்தளிச்சுட்டாங்க. இங்க பாருங்க, தொலைக்காட்சியில என் உடன் பிறந்தார்களா இருக்கிறீங்க. தந்தை பெரியார், கலைஞர் அதான் பேசுறீங்க. நீங்க ஜெயலலிதா அம்மா சொல்லணும், இவர் அப்பா சொல்லணும், அவரை தந்தை சொல்லணும், இவரை கலைஞர் சொல்லணும். ஆனா எங்களை மட்டும் வாவுசி மாப்போசி என்னடா சிசின்னு வச்சுக்கிற நீ? எப்படி இருக்கு? எந்த மான தமிழன் இதை ஏற்பார்? வாவுசி மாப்போசி, என் சிலம்பு செல்வர் மாப்போசி, செக்கிழுத்த செம்மல் வாவுசி சொல்ல முடியாத ஒண்ணு. தமிழ் தென்றல் திருவிக்கா, தனித்தமிழ் அடிகளார் மறைமடை அடிகள், முத்தமிழ் காரன் கியாபை விஸ்வநாதர் பேச முடியாத ஒண்ணு. பேச முடியுமா? முடியாது. திரைப்படத்தில் நடிச்சோம்னா தலைவர் என்ன சொல்றாருன்ற, தலைவர் என்ன சொல்ற, எங்க தலைவர் என்ன சொல்ற, திருப்பிரபாகர் என்ற டேய் கழுத்த திரிவிடலன்னு பார்த்தது. நீ ஏன் அவர் மேதகம் சொல்ல மாட்டியா? பேசுறத பாரு, நீ பேசுறத பாரு. நாளைக்கு கூட பேசுவாங்க. பேச்சு எப்படி பேசுவாங்க? தமிழர் தந்தை சீபாதித்தனார் சொல்ல முடியாதா? சிந்தனை சிப்பி சிங்காரவேலர் அப்படி சொல்லியிருக்கேன். நீ எங்கேயாவது சொல்லியிருக்கியா? ஆனா இதை மட்டும் பாரு, இதை மட்டும் தமிழன் விழித்துக் கொள்ளணும்னு வச்சுக்கிறீங்க. பெரியார் தந்தையாரி, ஐயா ஸ்டாலின் அப்பாவாரி, ஜெயலலிதா அம்மாவாரி, நம்ம எல்லாம் எவன் என்னன்னு தெரியாது. பெத்தப்ப அம்மாவை மறந்துட்டு நீதான் அம்மா பண்ணிட்டு தெரியும். இப்படிதான் அவன் வரலாற்றை இழந்த, இப்படிதான் இழந்த. நான் தான் படிக்க வச்சேங்கிறது நீ எப்படி நம்பின? உன் இனத்தில் எத்தனை பெண்பார் புலவர்கள்? 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர். நச்சினார், கிணியர், அவ்வை, எத்தனை அறிவு மூதாட்டியே உன் பெண் பெருமகள் அவ்வை. பெண்களை காப்பிய நாயகராக வச்சு பாடியவன் தமிழன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, எத்தனை காப்பியங்கள். தெய்வங்களாக வச்சு கும்பிட்டவன் தமிழன். அது எப்படி? எங்க நீங்க நான் தான் பெண்ணடிமை நீக்கணும், எங்க நீக்கணும்? நீ படிக்க வச்ச சரி. எதை? திருக்குறளை, சிலப்பதிகாரத்தை, மணிமேகலையை, சிவகை சிந்தாமணியை, வளையாபதியை, குண்டலகேசியை, ஐங்குறுநூறுவை, 18 அகநானூறுவை, புறநானூறுவை, கலித்தொகையை, கலிங்கத்து பரணியை படிக்க வச்ச, கம்ப ராமாயணத்தை படிக்க வச்ச, இதெல்லாம் எழுதுனவனை எவன்டா படிக்க வச்சது? பதில் வச்சிருக்கியா? பெரியார் தான் படிக்க வச்சார். வச்சுக்க. பக்கத்துல இருந்த அறிஞர் அண்ணா
WMA 2 முதுகலை படிச்சாரு அண்ணாதுரை ஐயா. அதுக்கப்புறம் ஐயா அன்பழகன், நெடுஞ்செழியன், இவர்கள் 3 பேரையும் படிக்க வச்சது யாரு? அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்களப்பா. ஏன் இதெல்லாம் நீ கேள்வி எழுப்பல? வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணமும் அவசியம். எங்க இருக்குது உன்னோட? எங்க நீ பெண்ணை அடிமைப்படுத்தின? தமிழன் பல்வேறு நிலப்பரப்பை வென்றான், எந்த இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டான். ஒரு செய்தி சொல்றாப்பா, என் மாண்புடா, என் மாண்பு தமிழ் பேரன்பின் தாயிடா. இல்லைன்னா யாரும் ஊரே யாவரும் கேளீர்னு எந்த மொழி சொல்லிருக்குடா? பிறப்பு ஒற்று எல்லா மனிதருக்கும் கூட படல, எல்லா உயிருக்கும். உலகத்துல எந்த மொழி சொன்னது? என் தமிழ் தான் சொன்னது. என் தமிழ் தான் மொழி. புதிய ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். என் தமிழ் தான், என் தமிழ் தான். காக்கை குருவி எங்கள் சாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். எங்கள் தமிழ் தான். இது எனக்கெல்லாம் கற்பிச்சேங்கிற. பாரதி பிறந்து இறந்து 1921 இருந்த பாட்டன் பாரதி இறந்து வர்றார். 36 ஐயா ராமசாமி பெரியார் பேசவே ஆரம்பிக்கிறாப்ல. பேச ஆரம்பிக்கிறார். அவன் பாடாத பெண்ணியமாடா, அவன் பாடாத கல்வியை வலியுறுத்தியாடா? எப்படி? தமிழை சனியன் என்கிறார், அவன் இனிது என்கிறார். வானளந்த அனைத்து மறந்த வன்மொழி வாடியவன் என்கிறார். வானளந்த அனைத்தும் அறிந்தவரா என் தமிழ்? வானளந்த அனைத்தும் அறிந்தவரா என் தமிழ்? வளர்மொழி வாடியவென்றார். நீ காட்டு முழங்கிங்க. சிங்களம், புட்டகம், சாவகம் யாவும் சென்றே பல தீவனுக்கும் சென்றீர். அங்கு தங்கள் புலிக்கொடி மீன்கொடி நின்று சார்புற கண்டவர்தாய் நாடுகிறான். எப்படி நீ காட்டு மிராண்டிங்கிற? அவன் என்னதான் பண்பாரு? முட்டாளுங்கிற உலகம் என்று தன் கொடியை நாட்டியவன்டா பரம்பரையிடாவங்க. எப்படி இருக்கு? வெறியிலதான் ஒருத்தன் வந்தான். தாய பழித்தவனை யாரு தடுத்தாலும் விடாதே, உன் தமிழை பழித்தாலும் தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான். இதுல எங்கிட்டு இருக்காரு பெரியார் சிறியார்? எங்களுக்கு எவனா இருந்தாலும் சரிதான். என் மொழியை இழிவு செய்தான் எவனா இருந்தாலும் எங்களுக்கு எதிர்த்தான். தமிழ் சனியன் ஒளி, முதல்ல அந்த சனியனை ஒளிடா. இதான் கோட்பாடு. பெரிய தத்துவம் அதெல்லாம் தூக்கிட்டு வர்றதில்லை. எங்க கோட்பாடு பாரு, இப்படி எவனா பாத்தியா? என் இறைடா, என் இறை சிவன் தன் உடலில் சரி பாதையை கொடுத்து நிற்கிறான். அது ஆணுக்கு பெண் சமநிலை உடன் பிறந்தார்களே, ஆணும் பெண்ணும் சமம். அதான் எங்க கோட்பாடு, எங்கள் நிலைப்பாடு. ஆணுக்கு பெண் என்ற கோட்பாட்டை இருக்கிற ஆணும் பெண்ணும் சமம். அதை நிறுவி காட்டியவன் எங்கள் உயிர் தலைவன். ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கு அரசியல் செய்ய காவல்துறையிலே, வான்படையிலே, கடற்புடி படையிலே, கரும்புடி படையிலே எல்லாவற்றிலும் சமபங்கை கொடுத்தவன் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதைத்தான் அவன் பிள்ளைகள் இன்று 234 இடம் என்றார். 117 ஆண்கள் 117 பெண்களை கொடுக்க காரணம் அதுதான். இதில் பெருமை ஒன்றும் இல்லை, பிறவி கடமை செய்கிறோம், அவ்வளவுதான். பெண்ணை போற்றாத எந்த இளவனா உயர்வடைஞ்சிருக்கு. பெண்ணு தனியா வந்து ஒப்பந்தம் பண்ணி செய்யற பொம்மை அது. என்னை பெற்றவளடா, என் உடன் பிறந்தவளடா. அதன் போற்றாத சமூகம் எப்படி மேன்மை அடையும்? எப்படி உயர்வடையும்? எப்படி உயர்வடையும்? பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்தவர்கள் முயற்கும் பேங்கிறான் புரட்சிப்பாவலர். அதான் இங்க இருக்கு. பெண்ணால முடியாதுன்னு என்ன இருக்கு? அப்ப எப்படி எங்க பாட்டியால முடிஞ்சது, வேலுநாச்சியாரால முடிஞ்சது? நடந்தது நிகழ்காலத்துல. பெண்புலி எங்க தலைவர் வந்து ஒரு இதா கொடுக்குறாரு, ஒரு இலக்கை, இத போய் செய்யுங்க. பல முறை ஆண் போராளிகள் நம்ம பிள்ளைங்க போய் பாருங்க, தோற்று வராங்க. போன எல்லாருமே ஆண் புலிகள் தான். ஏன் இதுல பெண் புலிகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கல? ஏன் அவங்க போகலன்னு தலைவர் கேட்கும்போது, நம்மளாலே முடியல, நம்ம பசங்களாலே முடியல, பெண்கள் எப்படி அண்ணான்னு கேட்கும்போது, இல்ல ஒரு தடவை கொடுத்து பாருங்களேன் வாய்ப்பு.
சரியாக போய் அந்த இலக்கை வென்று முடித்து வந்தார். உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய அங்கையர்கண்ணி நம்முடைய அக்கால் முதல் பெண் கரும்புலி உங்களுக்கு தெரியும் என்றார். உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க பெற்றோர்களே, சிங்கள ராணுவ கடற்படையினுடைய மொத்த கட்டுப்பாட்டையும் வைத்திருக்கிற ஒரு கப்பல், ஒரு போர்க்கப்பல். அந்த கப்பல்ல தான் மொத்த கடற்படை இயக்கமும் இருக்கு. அதான் இருக்கு, அதுக்குள்ள இருக்கு. அதை தகர்க்கணும். அதை தகர்க்க ஒரு தலைவன் யாரை தேர்வு செஞ்சிருக்கலாம்? ஆனால் ஒரு பெண்மகள், அவள் பேர் அங்கையர்கண்ணி. அந்த அங்கையர்கண்ணி அவள் கரும்புலியாக அவரை தேர்வு செய்யறாங்க. அப்படின்னா நெஞ்சில குண்டை கட்டிட்டு வெடிக்கணும். அவளே ஆயுதமா மாறும். அதான் கரும்புலின்னா அவளே ஆயுதம், உயிரே ஆயுதம். அதான். அப்ப போகும்போது அவளுக்கு அந்த 2-3 நாள்ல, நாளை காலையில ஒரு கரும்புலி மரவனுக்கு இந்த நாளில், இந்த கிழமையில், இந்த தேதியில், இந்த நேரத்தில் நான் சாக போகிறேன் என்பது தெரியும். ஆனா மகிழ்ச்சியா தான் இருப்பான், எல்லாரோட பேசிருப்பான், சிரிச்சிருப்பான். இந்த நொடியில நம்ம சாக போறோம்னு தெரியும். அப்படி ஒரு மகளுக்கு தெரியுது, ஒரு பெண் மகளுக்கு தெரியுது. அவள் அந்த பெரிய இலக்கை தகர்க்கணும். அதுல 3 நாளைக்கு முன்னாடி காய்ச்சல் வந்தது. இந்த காய்ச்சல் அடிக்கிறதே சக தோழிகளுக்கோ போராளிகளுக்கோ சொல்லிட்டா அன்னைக்கு தகவல் போயிடும். ஒரு உடம்பு இல்லைன்னா அன்னைக்கு நம்மள பின்னடைய வச்சுட்டு வேற ஆளை தேர்வு பண்ணிடுவாருன்ட்டு அதை விட்டு கொடுக்காம, அதை சொல்லாம, தன் உடல் நிலை சரியில்லாதன்னு சொல்லாமல் அந்த மகள் அப்படியே வச்சு அந்த உடல் அந்த காய்ச்சல் அடிக்கிறதோட அவ அதிகாலையில பயணப்படுறா. போய் அந்த தாக்குதலுக்கு ஒரு மாலையில கிளம்பி எல்லாரும் போய் இரவுல இன்னும் இருக்கு, நாங்க ஆவணப்படம் வச்சு வெளியிட்டோம். பயணம் அனுப்பி வைக்கிறாங்க. தன்னுடைய சகாக்கள் எல்லாம் போய் ஒரே மகள் 36 கிலோமீட்டர் ஒரு கடும் குளிரில் கடலுக்குள்ள தனி மகளா, ஒரு பெண்மகள் ஒரே மகள் அந்த குளிர்ந்து அடர்னா குளிருக்குள்ள ஆழ்கடல் நீஞ்சி போறா. 36 கிலோமீட்டரை 13 மணி நேரங்கள் ஒரே மகள் தனியாக நீஞ்சி போய் இந்த இரவு முடிஞ்ச அடுத்த பகல் தொடங்குற இந்த 12 மணிக்கு நடு உள்ள போய் அந்த கப்பல்ல போய் நின்று நடு கப்பலை அடிச்சு தகர்த்து எரிஞ்சாபாரு. உலகம் தீம்பாச்சு. ஒரு மகள், ஒரு பெண் மகள். குலதெய்வம் எப்படி உருவாகுதே? இப்படிதான். அந்த மகள் அங்கையர்கண்ணிதான் தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் குலதெய்வமாக மாறி நிற்கிறான்னா அதுதான். அப்படிதான் எங்க குலதெய்வம் ஒண்ணு. அதனால பெண்ணுனால் இது முடியாது என்று சொல்வது ரொம்ப கடினம். ரொம்ப அப்படி சொல்லிட்டு போக முடியாது. அதனால இந்த தமிழ் சமூகம் பெண்களை பெரிதும் போற்றிய ஒரு சமூகம், பெரிதும் போற்றிய சமூகம். பெண்ணை இதுவரைக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது. அம்மா, தாயே, தெய்வமே, அப்படிதான் இன்னைக்கு நம்ம வீடுகள்ல கூப்பிடுறது அப்படித்தான் இருக்கு. அப்படிதான் இன்னும் கூப்பிடுவோம். ராசாத்தி, கண்ணு, அம்மா, என் தெய்வமே, என் தாயே, அப்படிதான் கூப்பிடுவோம். அப்படிதான் இதுவரை நம்ம வீடுகள்ல எல்லாரும் இப்படி கூப்பிடுறது வழக்கம் இருக்கு. அது வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார் என்றால் அது சும்மா அல்ல. அப்படி வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எங்களுக்கான வரலாற்றை நாங்களே மீட்டுருவாக்கம் செய்கிற, மறுபதிப்பு செய்கிற பணியை செய்கிறோம். அதில் ஒன்றுதான் என்னுடைய தம்பி கிட்டு போன்ற திறமைமிக்க திரைக்கலைஞர்கள் செய்து வருகிற சிறிய சிறிய முயற்சி. இன்னைக்கெல்லாம் பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தா அதுதான் நம்ம சோழ வரலாறுன்னு நினைச்சிருக்கோம். அது ஒரு புதினம், அது ஒரு நாவல், அது ஒரு சுவரா, ஒரு திரைக்கதையா ரசிக்கத்தக்க சொல்லப்பட்டது. உண்மையான வரலாறு அது ஒண்ணு இல்லையே. ஆதித்ய கரிகால என்ன தற்கொலை பண்ணி செத்து போட்டான்னு இருக்கு, காதல் தொழில செத்து போனான்னு இருந்தது. சரி, என்ன பண்றது? அப்ப உலகெங்கும் ஒவ்வொரு இனத்தையும் வரலாறு தான் வழி நடத்தும். அப்ப என் இன வரலாறு தான் என்னை வழி நடத்தணும். ஆனால் எனக்கு ஒன்று வரலாறு இல்லை. அப்ப அதுதான் இங்க இருக்கிற தடுமாற்றத்துக்கு காரணம். அதுதான் உங்களுக்கே தெரியும். தமிழருடைய அரசியல் வரலாறுன்னா இதுதான் இருக்கு, இதுதான் இருக்குது. அதை பேச மாட்டாங்க. நீங்க அதை சொல்லவே மாட்டாங்க. ஆக பெரும் மேதைகள், அறிஞர்கள் வாழ்ந்த நிலம். ஜீவானந்தம், சிங்காரவேலரை தாண்டி இங்க வேணுமா? அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், எம் சி ராசாவோட தலைவர்கள் உங்களுக்கு வேணுமா?
இல்ல அவங்கெல்லாம் தலைவரா தெரியலையா? பெரும் பெரும் மேதைகள் வாழ்ந்துட்டாங்க அந்த நிலத்தில். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கு வாழ்ந்து மறந்துட்டான். கக்கன் தாத்தா காமராஜர், தாத்தா கக்கன், தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர், எவ்வளவு பெரிய மேதைகள் இந்த நிலத்தில் இருந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த வரலாறு எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு தமிழனுக்கு எவன் தலைவனா வந்தாலும் சாதி மதத்துக்குள் தள்ளுவான். தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் அவனை அப்படியே தலைவனா ஏற்றுக்கொண்டாடுவான். இது ஒரு நோய், இது ஒரு நோய். சீமான் வந்தா என்ன ஆளுக, அதுதானே என்ன ஆளுக, நம்ம ஆளுகளா? என்னையே கேட்டான் தோல் மேல கைப்பட்டு, நீங்க என்ன ஆளுக? நான் சித்தாளுக, உங்க வீட்டுல பூச்சி வேற இருந்தா சொல்லுங்க, பூச்சிட்டு போயிருங்க. அது தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருப்பான். எப்படி விசாரிப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்க எந்த ஊரும்? ராம்நாத் சிவங்கில எந்த ஊரு? அப்பா என்ன பாக்குறாப்ல? அப்ப அவன் சொந்தக்காரன், அவன் சாதிக்காரன் பேர ஒண்ணு சொல்லி அவர் உங்களுக்கு என்ன வேணுமா? இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு நான் என்ன ஆளுதுன்னு சொல்லிடணும். ஏன்னா இந்த சாதி தாங்க, என்னங்க உங்க பிரச்சனை? நான் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு இல்லையே. எப்படி இருக்கு புரியுதா? இது தண்ணீன பகைய தாழ்ந்து வீழ்ந்த ஒரு சமூகம். காப்பா அரவாணன் ஐயா அவரை யாருன்னு கேட்டாரு. என்ன புதுசா இதை காப்பா அரவாணன்னு கதை விடுறாங்க. ஏன்னா திராவிட கதை விடுவான் எங்க வரலாறு, நாங்க வரலாறு சொல்லுவோம் அவனுக்கு கதை. அப்ப அதுல அவர் என்ன சொல்றாரு, இந்த தமிழன் வீழ்ந்ததுக்கு தமிழன் ஏன் அடிமையான அந்த புத்தகத்தை தமிழ் இளம் தலைமுறையில என் உயிரினும் இனிய உடன் பிறந்தார்கள் ஒவ்வொருத்தனும் படிக்கணும். சின்ன புத்தகம் தான். அதுல என்ன சொல்றாரு, தமிழனுக்கு இந்த அடிமையானதுக்கு முதல் காரணம் போர்க்குணம் இன்மை. அதுக்காக வரைய சொல்றாரு, முதலில் பண்பட்ட இனம் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிறது. முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகும். எப்படின்னு கேளுங்க. இவர் சண்டை என்ன ஏப்பா, எதுக்கு பாக்க காலி பயிலோட போய் சண்டை போடுன்னு பாப்பா, நமக்கு அதுவா பத்தாரம் இங்கதான் அது இதாயிருக்கு. எதுக்குப்பா பிரச்சனை, எதுக்குப்பா வம்பு, எதுக்குப்பா பிரச்சனை? அது நமக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கே அதான் பிரச்சனை. எதுக்கு பிரச்சனை என்பதுதான் பிரச்சனை. அப்ப அந்த போர்க்குணம் அற்று போனது, போர்க்குணம் அற்று போனது ஒன்று. இரண்டாவது, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது, இந்த இழிவான சிந்தனை. பிறகு தாழ்வு மனப்பான்மை, தன்னின பகை, இது ரொம்ப முக்கியம். இதை நீங்க கவனிச்சுக்கணும். அந்த வார்த்தையை போடுறாரு, தன்னின பகை. தன்னின பகை என்னது? படையாட்சியை நான் வேட்பாளராக போட்டாங்க, பறையன் ஓட்டு போட மாட்டாங்க. பறையனை போட்டாங்க, படையாட்சி போட மாட்டாங்க. தேவர் என்னுடைய வேட்பாளர், தேவேந்திரர் ஓட்டு கிடையாதுங்க. தேவேந்திரர் என்னுடைய வேட்பாளர், தேவர் ஓட்டு கிடையாதுங்க. இதனால சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம். சிந்திய ரத்தத்தை குடித்த ஓநாய்களுக்கு அதிகாரம். இவன் சொந்த ரத்தத்துக்குள்ள சண்டை போட்டு வீழ்ந்தான். தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகம். எந்த அரசியல் அதிகாரமும் இவனுக்கு வராம போறதுக்காக இதுதான். கடைசி ஒண்ணு சொல்றாரு, அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. 4 மயக்கம். 1 சாதி மயக்கம், 2வது மத மயக்கம், அடுத்தது சாராய மயக்கம், அதுக்கப்புறம் திரை மயக்கம். இந்த சாராய மயக்கம் திரை மயக்கத்தை தெளிவுபடுத்திட முடியும். ஆனால் இந்த சாதி மத மயக்கத்துல செத்து பாடையில போனாலும் வர, செத்து புதைச்சாலும் ஆறுமுக நாடாரு எழுதி வைப்பான். சமாதியில எழுதி வைப்பான்ல, சுப்பிரமணிய தேவை எழுதி வைப்பான், எழுதி வைப்பான். சிரிக்கிறிய பொய்ப்பர் என்ன போமா சுடுகாட்டுக்கு? அததான் சொல்றாடே, கல்லு சாராயம் குடிச்சு படுத்தா கூட படுத்து எந்திரிச்சா போதலிங்கிறோம்டா. இந்த சாதி மதம் செத்தாலும் கர்மம் போகாது. மத்ததெல்லாம் குடிச்சாத்தான் போத ஏறும், சாதி மதமும் சொன்னாலே ஏறிடும்டா. இப்ப இந்த போதை, இன்னொரு போதை உங்களுக்கு தெரியுது, இந்த திரை கவர்ச்சி, திரை மயக்கம். திரை மயக்கம் அது பேராபத்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதி ஒரு அரசியல், மதம் ஒரு அரசியல். நமக்கு இருக்கிற புரிதல் என்ன, அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்கும்ங்கிறத நம்ம மறந்துடும். சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது மனிதனுக்கு மட்டுமானதுங்கிறதையும் நம்ம மறந்துடும். இந்த மனிதனுக்கு மட்டுமான இந்த சாதி மத கடவுள் உணர்ச்சி எல்லா உயிர்களுக்குமான அரசியலில் கலப்பதுதான் பேராபத்தா இருக்கு.
ஒரு நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு தலைவர், குறிப்பாக உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டரா இருக்க ஒரு தலைவர் மதுரையில் வந்து இந்து மக்களின் ஒற்றுமை அப்படின்னு பேசியிருக்கணும். இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு பேசியிருக்கணும். அப்ப இந்து மக்களின் ஒற்றுமைன்னு ஒரு நாட்டின் மிகப்பெரிய தலைவரே பேசும்போது அங்க எங்க தேச ஒற்றுமை இருக்கும்? அது எப்படி இருக்குது? அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு கருத்தா இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் பிரச்சனை. இதை ஒழிக்கணும்னா ஒரே ஒரு ஆயுதம் தான் நம்மகிட்ட இருக்குது, அதுதான் புரட்சி. கட்சி அரசியல்களால் இதை சரி செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் இந்த தீமைகளை எல்லாம் புரட்டி போட முடியும். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் ஐயோ ஊழல், ஐயோ லஞ்சம், ஐயோ கொலை, ஐயோ கொள்ளை, ஐயோ சாராயம், ஐயோ என்ன நீ உனக்கு என்னைக்கு கோபப்பட்டிருக்கோம்? நம்ம நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில நின்று போயிட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு நின்ற படை வீரர் செத்து உயிர் வந்துட்டான். உயிரற்ற உடல் எத்தனை கோடி எவ்வளவு லட்சம் இந்த நாடு மத்திய மாநில அரசுகள் கொடுத்திருக்காரு. அது நெஞ்ச தொட்டுச்சு. யாராலும் சொல், யாராலும் சொல். இந்த நாட்டின் ராணுவ வீரன் நாட்டை பாதுகாக்க போயிட்டு எல்லையில நின்று செத்து வந்தா மத்திய அரசு 1 கோடி அறிவிச்சது, 2 கோடி அறிவிச்சது முடியாதா? மாநில அரசு கொடுத்தது. ஒருத்தன் வெங்கல பதக்கம் வந்தா 1 கோடி அந்த நிறுவனம், 1 கோடி இந்த மாநில அரசு, 1 கோடி அந்த அரசு என்ற. அப்ப செத்து வந்ததுக்கு என்ன கொடுத்திருக்கு? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். ஒரு முதலாளி அவன் காட்சி வித்து பல லட்சங்களை சம்பாதிச்சு கொண்டிருக்கிறான். கொழுப்படுத்த போய் ஒருத்தன் குடிச்சு செத்துருக்கான். ஒரு முதலாளி லாப தேவை, ஒருத்தன் போதை, இதுல செத்து விழுந்தவனுக்கு 10 லட்சம் மக்கள் காசுல கொடுக்கப்படுது. ஆனா நாட்டை காப்பாத்த எல்லை நின்று செத்து வந்தவனுக்கு எத்தனை லட்சம் சொல்லுங்க. நான் ராணுவத்துக்கு போய் செத்தேன்னா நாட்டுக்காக செத்தா என் வீட்டை என் நாடு பாதுகாக்குங்கிற என்ன வராத போது எவன்டா நாட்டு ராணுவத்துல வந்து சேருவான்? எவன் சேருவான்? அப்புறம் தேசப்பற்று எப்படி வரும்? நாட்டுப்பற்று எப்படி வரும்? நாட்டுக்காக செத்தான் மீது நாடு பற்று வைக்காத போது நாட்டுப்பற்று எவனுக்கு வரும்? சாதாரண குடிகளுக்கு எப்படி நாட்டுப்பற்று வரும்? எப்படி வரும்? எல்லாத்தையும் நம்ம சகித்துக்கிட்டோம் பாருங்க. இந்த இடத்துல கோவப்படல, இந்த இடத்துல கேள்வி வரல. ஏன் நடக்குது? கேள்வி வரல. ஏன்னா குப்பையை கூட்டுற தொழிலாளிய கூட நீ தனியார் முதலாளிக்கு கொடுத்துருவீங்கன்னா எதை நீ வச்சுப்ப? 1 கிலோ குப்பை 12 ரூபாயாங்க. யாராவது சொல்லுங்க, எல்லாம் படிச்சவங்க தானே. 1 கிலோ குப்பையை அள்ளி எடுக்க 12 ரூபாயா? ஒரு கழுவி முடிக்க 350 ரூபாயா? 350 ரூபாய்க்கு ஒரு கப்பு சொல்லிடலாங்க உங்க வீட்டுல. நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்லல, கோவப்படணும். நம்ம பாட்டன் தாத்தன் சொல்றான்ல, ஏமாறுகிற இருக்கிற வரை ஏமாற்றுவன் இருப்பான், ஏமாற்றுவன் இருப்பான். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அது நடந்துட்டுதான் இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்ப திருடனா நம்ம பார்த்தா அவன் திருந்தல. இப்ப நம்ம திருத்தணும். அவன் திருந்தலையே, 1 வருஷம் 2 வருஷம் 60 வருஷம் திருடுறான். அவன் திருந்தலையே. என்ன பண்ணணும்? திருத்தணும். யார் திருத்தணும்? நாம தான். என்ன பண்ணணும்? உங்க கையால என்ன பண்ணணும்? ஒரே அர்த்தம், ஒரு அழுத்தணும். என்னது? ஒற்றை விரல் புரட்சிங்கிறது சரிதான். அது தெரியல. அவங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் அதிகாரம் அது நாம கொடுத்ததுன்னு என்ன நமக்கு வரும்? நம்ம போட்ட ஒத்த ஓட்டுல வந்த வலிமைதான் அதுன்னு வரணும். உங்களுக்கு என்ன வரணும்? அதுதான் முக்கியம். அப்ப அங்கதான் மாறுது. அதுதான் அண்ணன் காந்தியடிகள் உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அதை உன்னிலிருந்து தொடங்குறாங்கிற. நீங்க நான் என்னிலிருந்து தொடங்குறேன், நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க. நம்மிலிருந்து நல்ல மாற்றம் தொடங்கட்டும். நான் 6 மாசத்துல தேர்தல் வருது, அப்பவாது ஒரு மாறுதல் வருதான்னு பார்ப்போம். அதான் ரொம்ப முக்கியம். என்ன ஐயம்மன? நானும் எங்க ஐயா மேலும், நான் எனக்கு ஐயா மையம், அவருக்கு நான் எப்பவுமே அராஜன் தான். நாங்க உங்களுக்கு தெரியும், எங்க அப்பா தமிழ் கடல் நெல்லைக்கண்ணன் எங்க அப்பா. அவங்க எப்பவும் என்னை வந்து மகனே ஐயான்னு தான் அழைப்பாங்க, மகனே அழைப்பாங்க. நான் ஏதாவது
கேட்டா வாழ்க வாழ்க தமிழுடன் அப்படிதான் சொல்லுவாங்க. வாழ்க தமிழுடன். எப்பவுமே வைக்கும் போது ஐயா படிக்கணும், ஐயா படிக்கணும், ஐயா படிக்கணும், ஐயா படிக்கணும், அது சொல்லிட்டு தான் வைப்பாங்க. அப்படி எங்களை தமிழ் பால் ஊற்றி வளர்த்த தாய் தந்தை எல்லாமே எங்க அப்பா தான். எங்க அப்பாவுடைய அன்பு மகன் எங்க ஐயா சுகா அவர்கள். பெரிய அறிஞர், அமைதியா இருப்பாரு, பெரிய எழுத்தாளர், பெரிய ஆற்றலாளர், பெரிய திரைக்கதை. அந்த என்னன்னா, எங்க அப்பா இளையராஜாவுக்கு முன்னாடி நான் ஒரு காரியம் சாதிக்கணும்னா பாடி காட்டினா போதும், டேய் நீ பாடாத நான் செய்யறேன்றாங்க. எங்க அப்பாவுக்கு முன்னாடி பாடி காட்டணும்னா நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, நான் பாடி காட்டுவேன், பாடுவேன். அது ஒரு தடவை என்னை கூட என் முன்னாடி நீ பாடி காட்டுறேன்றாப்ல. அப்ப நான் சொல்லிட்டு தானே பண்ணேன். என்ன தெரியுமா அதுல அந்த அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அப்படின்னா நல்லா இருக்காப்பா, நான் பாடிடுறேன். இல்லடா நீ என் முன்னாடி உங்க முன்னாடிதான் பாடி காட்ட முடியும் அப்படின்னு. ஏன் அவர் பாடும்போது ஒரு கோவம் வருதுன்னா, ஒரு சுதி சுத்தமா பாடுவாரு, இசை தெரியும் எனக்கு தெரியுது. அதனால அவர் ஒரு மெட்டு போட்டு வச்சிருப்பாரு, நான் ஒண்ணு பாடி விட்டேன். அதுல டே தயவு செய்து பாடாதா, நீ என்ன சொல்றியோ செஞ்சிருந்தா. அது மாதிரி அடிப்பேன்னு நினைக்கிறாங்க. நானே அதெல்லாம் ஏன்னா நான் இங்க இருக்கிற தலைவர்கள் ஐயா கருணாநிதி ஐயா, ஐயா எம்ஜிஆர் ஐயா, ஐயா அம்மா ஜெயலலிதா அம்மா எல்லாம் பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல. தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழ்ந்தால் போதும் என்ன உலகத்தின் தலை சிறந்த வீரன் என் இனத்தின் பெருமாவீரன் பிரபாகரனின் மகன். சும்மா போய் இதெல்லாம் கிடையாது. இப்ப எங்க ஐயா பரிணாமன் பாடல நினைவுபடுத்தினாங்க. என் தம்பி காரணம் நமக்கு புரிதல் வரும்போது 10 தலை கிடையாது, அதுவும் வரலாற்று பிரிவுதான். கலை 10 தலை சிறந்தவன், திசை 8 புகழ் கொண்டவன் ராவண பெருந்தகை. அதுதான் அந்த கலைவத்தை தலைவத்தா பின்னாடி வந்தவன். ஒருத்தன் 10 தலையோட பிறக்க முடியுமா? அதுல இன்னும் போக வரும் பாருங்க, அந்த ஜண்டுமான் விளம்பரத்துக்கு அப்படியே வந்து பழைய ராவணா ஜண்டுமான், நான் வர்றதுக்குள்ள ஓடி போயிருங்கன்னா கொண்டே விருவேன். அவன் கலைவத்தில் தலை சிறந்தவன், திசை 8 புகழ் கொண்டவன். அத போய் தலைவத்தாக்கி ஒத்தத்தலை ராம வென்றான்னு போட்டான். அதுல மொத்தத்துல வீரம் வேணும்னதுல நான் ஒத்துக்கிறேன், அது ஒத்துக்கிறேன். அந்த பாடல் அது விட்ட போறேன். ஆனால் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை மிக அழகுற நெறியாளி செய்த அன்பு தங்கை கவிதா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும். அவங்க ஊடகத்துறையிலையும் பணியாற்றி கொண்டு இது எங்க ஐயாமையும் சொன்னாரு, அவங்க தமிழ் நல்லா உச்சரிச்சு பேசுறாங்கன்னு. ஏன்னா நாங்க தேட வேண்டியது இருக்கு, யாரு தமிழ் நல்லா பேசுறா. இல்ல லைஃப்ல சொல்ல வேண்டியது இல்ல, வாழ்க்கையில வாழ்வு இருக்கு, சொல்லு இருக்கு. எல்லா சொற்களுக்கும் நமக்கு உயிர் சொற்கள், வேர் சொற்கள் கணக்கில்லாம இருக்கு. பயன்படுத்தணும், கொஞ்சம் பயன்படுத்தணும். அதுதான் நம்ம சொல்றது, வேற ஒண்ணும் இல்ல. யாரு மேலே எங்களுக்கு கோபம் இல்ல. தாய்மொழியை பேச தெரியாத இனம் வாழாது. அதனால அது அந்த வருத்தம் தான் எங்களுக்கு, அது ஒண்ணும் இல்ல. தங்கை எப்படி பேசுனதுல எனக்கு ஒண்ணு வருத்தம் இல்லை. ஏன்னா தமிழ் பேசினா படிக்க தெரியாத பிள்ளைன்னு நினைச்சிருவாங்க. நான் பள்ளிக்கூடம் படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த கையெழுத்து நினைவு கையொப்பம் வாங்க வரும்போது நான் தமிழ்ல கையெழுத்திட்டேன் அன்புடன். சினேகா அவர்கள் ஆங்கிலத்துல கையெழுத்திட்டாங்க. நான் கேட்டேன் அப்படின்னா, ஐயா நான் தமிழ்ல தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு தடவை தமிழ்ல போட்ட போது ஒரு அம்மாவும் பொண்ணு கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. போகும்போது தமிழ்ல கையெழுத்து போடுறாங்க, இவங்க படிக்கல போருக்குன்னு. அது தமிழ்ல கையெழுத்து போட்டா படிக்கலன்னு நினைச்சுக்கிறான். அவ படிக்கல, பள்ளிக்கூடம் போல இருக்கு, தமிழ்லே பேசிட்டுக்கிறான்னு நினைக்கிறான். அதனால அந்த பாடல் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அத இப்ப யாராவது பாடுறது இல்ல. அந்த பாடல்ல 10 தலை ராவணன ஒத்த தலை ராம வென்றா. இந்த பாட்டை நானே எங்க மாமா சவுந்தரவர்களும் ஐயா பாக்யராஜ் வீட்டுக்கு போனோம்னா ஒரு தடவை இந்த பாட்டை பாடுங்க அப்படிம்பாங்க. தாளம் போட்டு நாங்க பாடுவோம். 10 தலை ராவணன ஒத்த தலை ராம வென்றா, மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தையோட கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. தம்பி
கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றா, மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. புலி பசித்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது, போட்டத திங்கிறமே சுடலமாடா. நம்ம கொண்டு உள்ள வாழ்க்கையில கண்ட சுகம் ஏதும் இல்ல, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா. தம்பி தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா. இது அந்த பாடல் ஐயா பரிணாமன் அவர்கள் எழுதியிருக்கார். அது ரொம்ப முற்போக்கான பாடல். அந்த வரியை தவிர மத்தெல்லாம் நமக்கு உடன்பாடு. இப்ப இருந்தா கூட ஐயா மாத்தி அதை கொடுப்பாங்க. அது அப்ப அது எவ்வளவோ பாடல்கள், எவ்வளவோ சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் தோன்றி என்னென்னமோ எங்க தாத்தா பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி முன்பு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார், புத்தன் வந்தார், அப்புறம் இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார். எதையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்கன்னு தெரியல. அது மாதிரிதான் இப்ப நானும் நாமளாவது எல்லாரும் சேர்ந்து ஏதாவது உருப்படியா கிழிப்போம் வாங்கன்னு தான் கூப்பிடுறேன். அதுக்கு என்னுடைய தம்பி கிட்டவர்கள் எழுதி இயக்கி என்னுடைய ஆர்வீர் இளவல் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரிச்சிருக்கிற இந்த ஆட்சி படம் ஒரு சிறிய முயற்சியா இருக்கும். சொல்றான், புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அப்படிங்கிறான். ஒரு தீக்குச்சி உரசி போடணுங்கிறதா காய்ந்த சருகா காத்து கிடக்குதுங்கிறான். அப்படி உரசி போடுற ஒரு தீக்குச்சியா என் தம்பி கிட்டுவனுடைய ஆட்சி படைப்பு இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துறேன். இந்த நிகழ்விலே இவ்வளவு தூரம் பங்கெடுத்து விழாவை சிறப்பித்திருக்கிற என் அருமைக்குரிய உறவுகள், என் அன்பு சொந்தங்கள், மதிப்புமிக்க ஊடக உறவுகள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். அந்த பக்கம் போயிடுங்க. பத்திரிகையாளர்கள் அனைவரும் அந்த பக்கம் போயிடுங்க. அவனை மொட்டை அடிச்சது ஒண்ணு. பத்திரிக்கை ஏய் கிளம்பி யாரா அது? தலைவியே மறைச்சிச்சுடா, வகையில தலைவியே மறைச்சிச்சு. யாரா அது? அப்படியே பின்னாடி தட்டாங்க பார்த்தல. அந்த இந்த படம் பார்த்தீங்களா? வண்டிகளும் சத்யராஜும் லேடிஸ் ஹாஸ்பிட்டல் ஜம்ப் பண்ணி ஒரு வண்டிய அந்த படம் பாத்தீங்களா? சீதரா நானா உட்காருடா. வண்டிகளும் சத்யராஜும் மாமா போயிட்டாரா? பொம்பளை ஆயிட்டாரா? போயிட்டு